விசிடி நம்பர் 483 காக்கர்பிட்டா நேபாள். முரளி டேட்டு 5/4/67, பிறகு 6/4/67. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 1/8/2006. खून का शरीर हो, जिस शरीर में भी प्रवेश करेंगे उनका नाम ब्रह्मा रखेंगे. எந்த சரீரத்தை பிரவேசம் பண்ணாலும் அவங்களுக்கு பேரு பிரம்மான்னு வைக்குவாங்க. और ब्रह्मा को तूफान आवेंगे, பிறகு பிரம்மாக்கு புயல் வரும். मेरे को तो तूफान எனக்கு புயல் வர்ற விஷயம் नहीं आ सकते, ஏற்படாது. लेकिन ஆனா जब तूफान आना इनको बंद होंगे எப்போ இவங்களுக்கு புயல் வருது ஸ்டாப் ஆகுமோ तो इनका शरीर छूट जाएगा. அப்போ இவங்களோட சரீரம் போயிடும். शरीर छूट जाएगा मतलब சரீரம் போயிடும்னா उन्होंने स्थूल शरीर से समझ लिया அவங்க ஸ்தூல சரீரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. कि स्थूल शरीर छूट जाएगा तो इनकी आत्मा संपूर्ण बन जाएगी. ஸ்தூல சரீரம் போயிடுச்சுன்னா இவங்களோட ஆத்மா சம்பூர்ணம் ஆயிடும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டாங்க. अरे स्थूल शरीर के अलावा कोई दूसरा शरीर भी तो है. அரே ஸ்தூல சரீரத்துக்கு பதிலாகி அப்படின்னா ஸ்தூல சரீரம் என்ன இருக்குது அதுக்கு பதிலாகி இன்னொரு சரீரம் கூட இருக்கு இல்லையா? எதா இருக்குது? सूक्ष्म शरीर है. சூக்ஷ்ம சரீரம் இருக்குது. ज्यादा पावरफुल कौन सा होता है? அதிக பவர்ஃபுல் எதாக இருக்கும்? सूक्ष्म शरीर ज्यादा पावरफुल होता है. சூக்ஷ்ம சரீரம் அதிக பவர்ஃபுல்லாக இருக்கும். तो सूक्ष्म शरीर का सूक्ष्म बंधन तो रह जाएगा. அப்போ சூக்ஷ்ம சரீரத்தினோட சூக்ஷ்ம பந்தனம் அப்படியே இருந்துடும். वो भी छोड़ना पड़े. वो सूक्ष्म शरीर भी कोई न कोई साकार शरीर में அது கூடயும் விட வேண்டியதாக இருக்கும். அந்த சூக்ஷ்ம சரீர கூடயும் ஏதோ ஒரு சாக்கார சரீரத்துல प्रवेश करता है பிரவேசம் செய்றாங்க. और साकार प्रवेश शरीर में प्रवेश करके பிறகு சாக்கார சரீரத்துல பிரவேசம் செஞ்சு हिसाब किताब पूरा करता है. கணக்கு வணக்க தீர்த்துக்கிறாங்க. तो बोला அப்ப சொன்னாங்க इनकी आत्मा शरीर छोड़ देगी. छोड़ देगी का मतलब இவங்களோட ஆத்மா சரீரத்தை விட்டுடுவாங்க. விட்டுடுவாங்கன்னா कोई भी शरीर में प्रवेश नहीं करेगी. எந்த சரீரத்துல கூடயும் பிரவேசம் செய்ய மாட்டாங்க. कोई शरीर का आकर्षण எந்த சரீரத்தினோட அட்ராக்ஷன் கூடயும் इनकी आत्मा को खींचेगा नहीं. இவங்களோட ஆத்மாவை இழுக்காது. जब कोई भी शरीर तमो प्रधान शरीर का आकर्षण इनकी आत्मा को नहीं खींचेगा, எப்போ எந்த சரீரத்தினோட பற்று கூடயும் அட்ராக்ஷன் கூடயும் தமோ பிரதான சரீரத்தினோடது அட்ராக்ட் பண்ணாதோ तब ये पवित्र हो जाएगी. அப்போ இவங்க பவித்திரமாயிடுவாங்க. यहाँ फिर आत्मा रह न सके. இங்க பிறகு ஆத்மா இருக்க முடியாது. यहाँ माना कहाँ? இங்கன்னா எங்க? इस 5 तत्वों की दुनिया में இந்த 5 தத்துவங்களினோட உலகத்துல आत्मा पवित्र होने के बाद ஆத்மா தூய்மை ஆனதுக்கு பிறகு रह नहीं सकती. இருக்க முடியாது. इनकी आत्मा भी नहीं रह सकती. இவங்களோட ஆத்மாவும் இருக்க முடியாது. और मैं जिस मुकर्रर रथ में प्रवेश करता हूँ பிறகு நான் எந்த முக்கர ரத்தத்துல பிரவேசம் செய்றேனோ उनकी आत्मा भी इस 5 तत्वों की दुनिया में அவங்களோட ஆத்மா கூடயும் இந்த 5 தத்துவங்களினோட உலகத்துல रहेगी नहीं. இருக்காது. भले शरीर तो रहेगा, பலே சரீரம் இருக்கும். लेकिन मन बुद्धि रूपी आत्मा ஆனா மன புத்தி ரூபமான ஆத்மா इस शरीर से இந்த சரீரத்திலிருந்து उपराम हो जाएगी. உப்பராம் ஆயிடும், மேல போயிடும்னு சொல்றாங்க. தனிப்பட்ட ஸ்டேஜுக்கு तूफान तो बहुत आते हैं புயல்ன்றது ரொம்ப வருது. और इन बाबा को तो बहुत आते हैं. பிறகு இந்த பாபாக்கு ரொம்ப வருதுன்னு சொல்றாங்க. इनको तूफान आवेंगे, இவங்களுக்கு புயல் வரும், अनुभवी बनेगा, அனுபவி ஆகுவாங்க. तब तो बता सकेगा. அப்பதானே சொல்ல முடியும். बच्चों को बताना तो है ना. குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கோ இல்லையா? ये तो निश्चय है.
இந்த நிச்சயம் என்றது இருக்குது. कि अब हमको घर जाना है, இப்ப நமக்கு வீட்டுக்கு போகணும். बाबा आया हुआ है घर ले जाने के लिए. பாபா வந்திருக்காங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக. गीता में अक्षर बड़े अच्छे हैं. கீதால வார்த்தைகள் ரொம்ப நல்ல வார்த்தைகள் இருக்கு. बाप कहते हैं माम एकम याद करो. அப்பா சொல்றாங்க என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. क्या अक्षर अच्छा है, अच्छे से अच्छा. என்ன வார்த்தைகள் இருக்குது எல்லாத்தை விட நல்ல வார்த்தைகள். माम एकम नमस्करो. எனக்கு மட்டும் நமஸ்தே பண்ணு, தலைய வணங்கு. मेरे को बुद्धि से याद कर. என்ன புத்தி மூலமாக நினைவு செய். मेरे में बुद्धि लगा. எனக்குள்ள புத்திய வை. शिव बाबा कहते हैं मैं पतित पावन हूँ. சிவ பாபா சொல்றாங்க நான் பதித்த பாவன் ஆயிருக்கேன். क्यों बुद्धि लगा मेरे में? ஏன் புத்திய வை எனக்குள்ள. कि जिसको याद करेंगे யார நினைவு செய்வீங்களோ वैसे ही बन जाएंगे. அப்படியே ஆயிடுவீங்க. एवर प्योर को याद करेंगे எவர் பியூரை நினைவு செஞ்சீங்கன்னா तो प्योर बन जाएंगे. அப்போ பியூர் ஆயிடுவீங்க. कृष्ण ऐसे नहीं कह सकता है. கிருஷ்ணர் இப்படி சொல்ல முடியாது. कैसे? எப்படி? कि मैं एवर प्योर हूँ, मेरे को याद करेंगे நான் எவர் பியூர் ஆயிருக்கேன் என்ன நினைவு செஞ்சீங்கன்னா तो पति से पावन बन जाएंगे. அப்போ பதித்தர்ல இருந்து பாவனா ஆயிடுவீங்க. कृष्ण की आत्मा भी इसी दुनिया में कहीं न कहीं है. கிருஷ்ணனோட ஆத்மாவும் எங்கேயாவது இந்த உலகத்துல இருக்காங்க. इस दुनिया में मैं आता हूँ இந்த உலகத்துல நான் வரேன். तो प्रकृति के 5 तत्वों को அப்போ இயற்கையினோட 5 தத்துவங்களோட अधीन करके आता हूँ. அத அடிமை ஆக்கிட்டு வரேன். मैं 5 तत्वों के अधीन நான் 5 தத்துவங்களுக்கு 5 தத்துவங்களை அடிமையாக नहीं है तो होता हूँ. நான் அடிமை ஆக மாட்டேன். और जो भी शरीरधारी है वो सब மத்த ஏதெல்லாம் शरीरधारीகள் இருக்காங்களோ அவங்க अधीन हो जाते हैं. அடிமை ஆயிடுறாங்க. इसलिए அதனால उन देहधारियों के आत्माओं के संग के रंग का அந்த தேகதாரி ஆத்மாக்களோட சங்கத்தினோட சாயம் என்ன இருக்கு அது மூலமாக दूसरों के ऊपर खराब असर पड़ता है. மத்தவங்க மேல கெட்ட பிரபாவம் என்றது ஏற்படுது. और मेरी याद का कोई खराब असर பிறகு என்னோட நினைவு என்ன இருக்குதோ அதோட பிரபாவம் கெட்ட பிரபாவம் என்றது नहीं पड़ सकता. அதெல்லாம் ஏற்பட முடியாது என்னோட நினைவுனால. तो ये कृष्ण भी ऐसे नहीं कह सकता அப்போ இந்த கிருஷ்ணர் கூடயும் இப்படி சொல்ல முடியாது कि मुझे याद करो, என்ன நினைவு செய்யுங்கன்னு. मैं पतितों को पावन बनाने वाला हूँ. நான் பதித்தர்களை பாவனம் ஆக்கக்கூடியவனா இருக்கேன். क्यों कृष्ण की बात क्यों उठाई? ஏன் கிருஷ்ணனோட பேச்சை ஏன் சொன்னாங்க? कृष्ण क्या कहते हैं கிருஷ்ணர் என்ன சொல்றாங்களா कि मुझे याद करो? என்ன நினைவு செய்யுங்கன்னு சொல்றாங்களா? है वो संस्कृत की गीता में तो लिखा हुआ है. அந்த சன்ஸ்கிருத்தினோட கீதையில எழுதிருக்காங்க कृष्ण भगवान वाच கிருஷ்ண பகவான் உவாச் கிருஷ்ண பகவான் சொன்னாங்கன்னு. तो कृष्ण भगवान वाच तो कृष्ण ने ही कहा ना मामे कब याद करो. கிருஷ்ண பகவான் உவாச் அப்படின்னா கிருஷ்ணர் தானே சொன்னாங்க என்ன மட்டும் நினைவு செய்யுங்கன்னு. दुनिया में तो सब यही जानते हैं உலகத்துல இதுதான் எல்லாருக்குமே தெரியும் कि गीता का भगवान कृष्ण है. கீதாவோட கணவன் கிருஷ்ணரா இருக்காங்கன்னு. लेकिन असलियत तो बाबा बताते हैं ஆனா உண்மையான விஷயத்த பாபா சொல்றாங்க कि कृष्ण की आत्मा भी देवात्मा है. கிருஷ்ணனோட ஆத்மாவும் தேவாத்மா இருக்காங்க. राम की आत्मा भी ராமனோட ஆத்மாவும் देवात्मा है. தேவாத்மா இருக்காங்க. ये देवात्माएं जो है இந்த தேவாத்மா யார் இருக்காங்க वो पतित भी बनती हैं और அவங்க பதித்தம் கூடயும் ஆகுறாங்க பிறகு पावन भी बनती है. பாவன கூடயும் ஆகுறாங்க. लेकिन फर्क क्या है राम और कृष्ण में? ஆனா ராமர் பிறகு கிருஷ்ணருக்குள்ள என்ன வித்தியாசம் இருக்கு? फर्क ये है வித்தியாசம் என்னன்னா कि कृष्ण की आत्मा में मैं टेम्परेरी रूप से प्रवेश करता हूँ கிருஷ்ணனோட ஆத்மாக்குள்ள நான் டெம்பரரி ரூபத்துல பிரவேசம் செய்றேன். और राम की आत्मा में பிறகு ராமரோட ஆத்மால मुकर्रर रूप से प्रवेश करता हूँ. முகர ரூபத்துல பிரவேசம் செய்றேன்.
इसलिए मुकर्रर रथ में मुझको याद करेंगे அதனால முக்கரர் ரத்தத்துல என்ன நினைவு செஞ்சீங்கன்னா तो तुम पति से पावन அப்போ நீங்க பतितர்ல இருந்து பாவனம் बन जाओगे। ஆயிடுவீங்க। बाकी ये कृष्ण नहीं कह सकता कि माँ बेगम याद करो। மற்றபடி இந்த கிருஷ்ணர் சொல்ல முடியாது என்ன மட்டும் நினைவு செய்யுங்கன்னு। क्यों? ஏன்? अभी प्रैक्टिकल में भी देख रहे हैं இப்போ பிராக்டிகல்ல கூடயும் பார்த்துட்டு कि இருக்கோம்। कृष्ण की आत्मा का अंतिम चोला तो கிருஷ்ணனோட शरीरम என்ன இருக்குதோ லாஸ்ட் शरीरम इस जन्म में இந்த ஜென்மத்துல छूट चुका, அது போயிடுச்சு, बीच में छूट गया पति से पावन நடுவுலயே போயிடுச்சு, பतितர்ல இருந்து பாவனம் बने नहीं। ஆகல। तो ये नहीं कह सकते कि मुझे याद करो। அப்போ இப்படி சொல்ல முடியாது என்ன நினைவு செய்யுங்கன்னு। ये पतितों को पावन बनाने वाला हो नहीं सकता। இவங்க சொல்ல முடியாது इनकी बुद्धि में बैठा हो எப்படின்னா இவங்க இப்படி சொல்ல முடியாது நான் பதித்த பாவன் ஆயிருக்கேன்னு। கிருஷ்ணர் பதித்த பாவன் ஆக முடியாது, இவங்களோட புத்தியில இந்த விஷயம் உட்கார்ந்து இருக்கு। किनकी बुद्धि में? ஒருவேளை இப்படி உட்கார்ந்து இருக்குன்னா யாரோட புத்தியில? कृष्ण की बुद्धि में। கிருஷ்ணரோட कि புத்தியில गीता का भगवान साकार में मैं ही हूँ। கீதாவோட கண்ணவன் சாகாரத்துல நான் தான் இருக்கேன்। इस सृष्टि पर இந்த சிருஷ்டில साकार में गीता का भगवान कौन? சாகாரத்துல கீதாவோட கண்ணவன் யாரு? कृष्ण की बुद्धि में क्या बैठा होगा? கிருஷ்ணனோட புத்தியில என்ன உட்கார்ந்து இருக்கும்? कृष्ण की बुद्धि में यही बैठा होगा। கிருஷ்ணனோட புத்தியில இதேதான் உட்கார்ந்து இருக்கும்। इस सृष्टि पर गीता का साकार भगवान मैं हूँ। இந்த சிருஷ்டில கீதாவோட சாக்கார் கண்ணவன் நான் தான்। लेकिन ஆனா शिव बाबा कहते हैं சிவ பாபா சொல்றாங்க कि अगर ये गीता का साकार भगवान हो ஒருவேளை இவங்க கீதாவோட சாக்கார் பகவானாக இருந்தாங்கன்னா तो गीता से स्वर्ग की स्थापना होनी चाहिए कि नरक की स्थापना होनी चाहिए? அப்போ கீதா மூலமாக ஸ்வர்கத்தினோட ஸ்தாபனை ஆகணுமா இல்லைன்னா நரகத்தினோட ஸ்தாபனை ஆகணுமா? स्वर्ग की स्थापना होना चाहिए। ஸ்வர்க ஸ்தாபனை ஆகணும்। लेकिन गीता से ஆனா கீதா மூலமாக क्या स्थापन हुआ? என்ன ஸ்தாபனை ஆச்சு? नरक की स्थापना हो गई। நரக ஸ்தாபனை ஆச்சுன்னு சொல்றாங்க। जिस गीता पर कृष्ण की छाप पड़ी हुई है எந்த கீதா மேல கிருஷ்ணனோட பிரிண்ட்ன்றது விழுந்திருக்கு? गीता चैतन्य भी, கீதா சைத்தன்யமும் ஆயிருக்காங்க, गीता जड़ भी। கீதா ஜடமும் ஆயிருக்காங்க। जड़ गीता पर कृष्ण की छाप पड़ी हुई है वो तो दुनिया जानती है। ஜட கீதா மேல கிருஷ்ணனோட பிரிண்ட் விழுந்திருக்குது, அது பற்றி உலகத்துக்கு தெரியும்। लेकिन चैतन्य गीता के बारे में कोई नहीं जानता। ஆனா சைத்தன்ய கீதா பற்றி யாருக்குமே தெரியாது। बाप बताते हैं कि जो गीता माता सर्वशास्त्र शिरोमणि है। அப்பா சொல்றாங்க கீதா மாதா யாரு? சர்வ சாஸ்திர சிரோமணி, எல்லா சாஸ்திரத்துக்கு கிரௌஞ்சமா இருக்காங்க, கிரீட்டத்துல இருக்கிற மணி, सबसे अच्छा कंट्रोलर है। எல்லாத்தை விட நல்ல கண்ட்ரோலரா இருக்காங்க। शास्त्र माना शासन करने वाली। சாஸ்திரனா ஆட்சி उस செய்யக்கூடியவங்க। गीता पर जब कृष्ण की छाप पड़ जाती है, அந்த கீதா மேல எப்போ கிருஷ்ணனோட பிரிண்ட் விழுதோ, चैतन्य गीता के दिल पर சைத்தன்ய கீதாவினோட மனது மேல जब कृष्ण की छाप बैठ जाती है எப்போ கிருஷ்ணனோட பிரிண்ட்ன்றது ஏற்படுதோ, तो वो गीता भी அப்போ அந்த கீதாவோ पतितों को पावन बनाने के பதித்தர்களை பாவனமாக ஆக்குறதுக்காக सहयोग नहीं कर सकती। உதவி செய்ய முடியாது। उस गीता से भी स्वर्ग की जगह क्या स्थापन होता है? அந்த கீதா மூலமா கூடயும் ஸ்வர்கத்தினோட இடத்துல என்ன ஆகுது? नरक स्थापन होता है। நரக ஸ்தாபனை ஆகுது। तो कृष्ण नहीं कह सकता कि मैं गीता का भगवान हूँ அப்போ கிருஷ்ணர் இப்படி சொல்ல முடியாது நான் கீதாவோட கணவன் ஆயிருக்கேன், और मेरे को याद करो तो तुम पतितों से என்ன நினைவு செய்யுங்க அப்போ நீங்க பதித்தர்ல இருந்து पावन बनेंगे। பாவனம் ஆயிடுவீங்க, निश्चय हो जाएगा நிச்சயம் ஆயிடும்। कि बाप पढ़ाते हैं அப்பா படிக்க வைக்கிறாங்க, तो फिर ये तिक तिक नहीं करेंगे। அப்போ இவங்க வளவளன்னு பேச மாட்டாங்க। कौन? யாரு? ये ब्रह्मा बीच में इंटरफियर करके बोलते हैं ना। இந்த பிரம்மா நடுவுல நுழைஞ்சு பேசுறாங்க இல்லையா? मुरली चलती है तो बीच बीच में ब्रह्मा की सोल भी
முரளி எப்போ வாசிக்கப்படுகிறதோ அப்போ நடுவுல பிரம்மாவினோட ஆத்மாவும் इंटरफियर करके बोलती है, என்டர்ஃபியர் பண்ணி சொல்றாங்க. इंटरफियर करके बोलती है எப்போ என்டர்ஃபியர் பண்ணி சொல்றாங்களோ तो इनको इनकी एक तरह से तिक तिक हो जाती है। அப்போ என்னன்னா இவங்களது எப்படின்னா நடுவுல நுழைஞ்சு பேசுற போல ஆயிடுது அது. क्योंकि असली बात को तो ये जानते नहीं। ஏன்னா உண்மையான விஷயத்தை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. जैसे राधा कृष्ण की बात आती है எப்படி ராதா கிருஷ்ணனோட பேச்சு வருது, तो मुरलियों में जहाँ कहीं राधा कृष्ण की बात आएगी முரளியில எங்கேயாவது எங்கெல்லாம் ராதா கிருஷ்ணனோட விஷயம் வருதோ तो ये सत्युग के राधा कृष्ण को समझ लेंगे। அப்போ இவங்க சத்யுகி ராதா கிருஷ்ணனோட விஷயம் நினைச்சுக்குவாங்க. बाबा सत्युग के राधा कृष्ण की बात कभी பாபா சத்யுகத்தினோட ராதா கிருஷ்ணனோட விஷயம் எப்பவுமே करते ही नहीं। பேசுறதே இல்ல. वो तो उतरती कला का राधा कृष्ण है। அவங்க எருங்கும் கலையினோட ராதா கிருஷ்ணரா இருக்காங்க. बाबा कौन सी कला के राधा कृष्ण की बात करते हैं? பாபா எந்த கலையினோட ராதா கிருஷ்ணனோட பேச்ச பேசுறாங்க? जो संगम युगी राधा कृष्ण है, जो யாரு சங்கமிகி ராதா கிருஷ்ணர் இருக்காங்க, चलती कला के हैं, उनकी बात करते हैं। இப்ப எருங்கலைக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசுறாங்க. तो ब्रह्मा बाबा समझ लेते हैं अपने लिए। பிரம்ம பாபா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா தனக்காக நினைச்சுக்கிறாங்க. तो वो वहाँ की बात करते हैं। அப்போ அவங்க அந்த இடத்தினோட பேச்ச பேசுறாங்க. राधा कृष्ण इकट्ठे पैदा होंगे। ராதா கிருஷ்ணன் கூடயே ஜென்ம எடுத்துப்பாங்க. बाबा कहते हैं फिर बाबा ये ब्रह्मा तो बीच में इंटरफियर करते हैं। பாபா என்ன சொல்றாங்கன்னா இந்த பிரம்மா நடுவுல நுழையிறாங்க. बाबा समझाते नहीं। பாபா புரிய வைக்கிறாங்க இல்ல. कृष्ण सूर्यवंश का, கிருஷ்ணர் சூரியவம்சிக்காரங்க இருக்காங்க, राधा चंद्रवंश की। ராதா சந்திரவம்சி. तो बाबा की बुद्धि में होता ना तो बैठता नहीं कि ये क्या चक्कर है। பாபாவோட புத்தியில அந்த அளவுக்கு உட்கார்றது இல்ல இது என்ன விஷயமா இருக்குதுன்னு. क्यों? ஏன்னா क्योंकि जिसने ஏன் ஏன்னா जन्म दिया होगा, जिसकी आत्मा में जन्म देने के संस्कार होंगे, ஏன்னா யாரு ஜென்மத்தை கொடுத்திருப்பாங்களோ ஜென்மத்தை கொடுக்கற சன்ஸ்காரம் இருந்திருக்குமோ उन बच्चों की बुद्धि में तो जल्दी बैठ जाएगा। அந்த குழந்தைகளோட புத்தியில சீக்கிரமாக உட்கார்ந்துடும். संगम युग का राज और जिन्होंने சங்கம் யுகத்தினோட ரகசியம். जन्म लिया है, பிறகு யாரு ஜென்மத்தை எடுத்திருக்காங்க, जन्म देने के संस्कार ही नहीं है, இப்போ ஜென்மத்தை கொடுக்கற சன்ஸ்காரமே இல்ல, उनकी बुद्धि में जल्दी बैठने वाला அவங்களோட புத்தியில சீக்கிரமாக உட்காரக்கூடியது नहीं है। இல்ல. इसलिए बोला அதனால சொன்னாங்க कि जब इनको निश्चय हो जाएगा எப்போ இவங்களுக்கு நிச்சயம் ஆயிடுமோ कि पढ़ाने वाला படிக்க வைக்க கூடியவங்க गीता का भगवान कृष्ण साकार में नहीं है, கீதாவோட கணவன் கிருஷ்ணர் சாக்காரத்துல இல்ல. गीता का भगवान पढ़ाने वाला கீதாவோட கணவன் படிக்க வைக்க கூடியவர் निराकार शिव शंकर भोलेनाथ है। நிராகார் சிவசங்கர் போலேநாத் இருக்காங்க. और उसी ने ही यज्ञ के आदि में भी मुझे पढ़ाया था। பிறகு அவங்க தான் யக்னத்தினோட ஆரம்பத்துல கூடயும் எனக்கு படிக்க வச்சிருந்தாங்க. ये पक्का हो जाएगा। இந்த விஷயம் பக்கா ஆயிடும்னு சொல்றாங்க. तो फिर क्या होगा? அப்போ என்ன ஆகும், ये टिक टिक करना बंद कर देंगे। இப்படி வளவளன்னு பேசுறது நிறுத்திடுவாங்க. अभी भी कृष्ण की सोल இப்போ கூடயும் கிருஷ்ணனோட ஆத்மா बीच बीच में इंटरफियर करके நடுவுல நுழைஞ்சு बोलती रहती है। பேசிட்டு இருப்பாங்க. बेसिक नॉलेज में भी बोलती रहती थी பேசிக் நாலேஜ்ல கூடயும் சொல்லிட்டு இருந்தாங்க. और अभी भी பிறகு இப்போவும் अभी भी कृष्ण की सोल टिक टिक करती है। இப்போ கூடயும் கிருஷ்ணனோட ஆத்மா வளவளன்னு பேசுறாங்க. बाद में जब असलियत को जान जाएंगे பிறகு எப்போ உண்மையான விஷயத்தை தெரிஞ்சுக்குவாங்களோ तो फिर भूल जाएंगे टिक टिक करना। அப்போ வளவளன்னு பேசுறது மறந்து போயிடுவாங்க. फिर कोई इंटरफियरेंस नहीं करेंगे। பிறகு எந்த விதமான இன்டர்ஃபியரன்ஸ் செய்ய மாட்டாங்க. उनके दिल में அவங்களோட மனதுக்குள்ள तीर लग जाएगा। அம்பு என்றது டச் ஆயிடும்னு சொல்றாங்க. ये उनके कह करके दूर क्यों कर दिया? அவங்கன்னு சொல்லி தூரம் ஏன் பண்ணிட்டாங்க? है?
ये है तो 67 की वाणी, 67 की। இது 67 என்னோட வாணியா இருக்கு. कृष्ण के अंतिम जन्म दादा लेखराज ब्रह्मा के चोले में प्रवेश होकर के शिव की கிருஷ்ணனோட கடைசி ஜென்மம் பிரம்மா பாபா தாதா லேக்ராஜினோட சரீரத்துல பிரவேசம் பண்ணி वाणी चल रही है। வாணி போயிட்டு இருக்குது. तो उनकी क्यों कह दिया? அப்போ அவங்க ஏன் சொல்லிட்டாங்க? इसलिए कह दिया ஏன் சொல்லிட்டாங்கன்னா कि बाबा तो जानते थे பாபாக்கு தெரிஞ்சிருந்தது कि ये कोई दूसरे चोले में आगे चलकर प्रवेश करेंगे। இவங்க இன்னொரு மத்த சரீரத்துல பிரவேசம் பண்ணி வருங்காலத்துல பிரவேசம் செய்வாங்க. प्रवेश करेंगे तो चोला बदल जाएगा, इसलिए कह दिया उनके। பிரவேசம் செய்வாங்கன்னா அப்போ சரீரம் சேஞ்ச் ஆயிடும், அதனாலதான் சொன்னாங்க அவங்க. ये टिक टिक नहीं करेंगे। இவங்க இப்படி இந்த ஒரு வளவளன் பேசுற விஷயம் இருக்காது. फिर बोला उनके दिल में लग जाएगा। பிறகு சொன்னாங்க அவங்களோட மனதுக்கு அது டச் ஆயிடும்னு சொல்றாங்க. और तीर लगेगा उनको। பிறகு யாருக்கு இந்த அம்பு என்றது பாயோம்னா जिसने भक्ति बहुत की होगी। யாரு பக்தி ரொம்ப செஞ்சிருப்பாங்களோ அவங்களுக்கு. क्या? என்ன? जिसने बहुत भक्ति की होगी उनको ज्ञान का तीर लगेगा। யாரு ரொம்ப பக்திய பண்ணிருப்பாங்களோ அவங்களுக்கு ஞானத்தினோட அம்பு என்றது டச் ஆகும். जिन्होंने भक्ति नहीं की होगी उनको யாரு பக்தி பண்ணலையோ அவங்க ज्ञान का तीर ஞானத்தினோட அம்பு लग नहीं सकता। ஏற்படாது. टीचर तो एक ही है, டீச்சர் ஒருத்தர் தான். परंतु समझने वालों में रात दिन का फर्क हो जाता है। ஆனா புரிஞ்சுக்கிறவங்கல்ல பகலு இரவினோட வித்தியாசம் ஆயிடுது. कहाँ रंग कहाँ राव बन जाते हैं, बहुत फर्क हो जाता है। எங்க பிச்சைக்காரன் அவங்க பணக்காரன் ஆயிடுறாங்க. पुरुषार्थ करके वर्षा पाना है அவங்க ராஜா ஆயிடுறாங்க. புருஷார்த்தம் செஞ்சு और சொத்தை எடுத்துக்கணும். फादर को फॉलो करना है। பிறகு ஃபாதரை ஃபாலோ பண்ணணும். क्या? इस रूप में பாபா சொல்றாங்க எந்த ரூபத்துல கேட்டுட்டு இருக்காங்க. எந்த ரூபத்துல? फॉलो दो प्रकार से किया जाता है। ஃபாலோ ரெண்டு ரூபத்துல செய்யப்படுகிறது. एक किया जाता है कर्मों में फॉलो ஒன்னு என்னன்னா கர்ம செயல்கள்ல ஃபாலோ செய்யறது. और दूसरा किया जाता है आज्ञाओं को फॉलो। இன்னொன்னு எப்படின்னா கட்டளைகள் என்ன இருக்குதோ அதை ஃபாலோ பண்ற விஷயம்னு சொல்றாங்க. जो कहा सो किया, என்ன சொன்னாங்களோ அதே செஞ்சாங்க. ये भी फॉलो करना है। இதுவும் ஃபாலோ செய்யறது தான். तो मुरली में बताया दिया है அப்போ முரளில சொல்லிட்டாங்க ब्रह्मा को फॉलो करना है, பிரம்மாவை ஃபாலோ செய்யணும். परंतु बात मेरी मानना है। ஆனா பேச்சு என்னோடது கேட்கணும். माने कर्मों में ब्रह्मा को फॉलो करना है அப்படின்னா செயல்கள்ல பிரம்மாவை ஃபாலோ செய்யணும். और बात डायरेक्शन பிறகு பேச்சு டைரக்ஷன் मेरा मानना है। என்னோடது கேட்கணும். ये दोनों प्रकार का फॉलो करना இது ரெண்டு ரூபத்துல என்ன ஃபாலோ செய்யறது இருக்கு. थोड़ा अंतर है। இதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாங்க. क्यों? ஏன் क्यों अंतर है? ஏன் வித்தியாசம் இருக்கு? क्योंकि मैं बाप टीचर सदगुरु तीनों का पार्ट एक तन से बजाता हूँ। ஏன்னா நான் அப்பா டீச்சர் சத்குரு மூணு ரூபத்தினோட பாட்டு ஒரே சரீரத்துல செய்றேன். वो तथाकथित ब्राह्मण क्या समझते हैं? அந்த பேருக்காக இருக்கக்கூடிய பிராமணர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க? कौन से तन से बजाता हूँ? எந்த சரீரம் மூலமாக வாசிக்கிறேன் அப்படி என்ன ப்ளே பண்ற பாட்டு? वो समझते हैं कि दादा लेखराज ब्रह्मा के तन से बाप टीचर सदगुरु का पाठ बजाते हैं। அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா தாதா லேக்ராஜ் பிரம்மாவினோட சரீரம் மூலமாக அப்பா டீச்சர் குருவினோட பாட்டை செய்யறேன்னு நினைச்சுக்கிறாங்க. नहीं, ஆனா இல்ல. अगर बाप का पाठ ஒருவேளை அப்பாவோட பாட்டு दादा लेखराज के तन से बजाया होता தாதா லேக்ராஜினோட சரீரம் மூலமாக செஞ்சிருந்தேன்னா तो सब बच्चों को वर्षा मिल जाना चाहिए।
அப்போ எல்லா குழந்தைகளுக்கு சொத்து என்றது கிடைச்சிடணும். सुख शांति का वर्षा है ना, சுக சாந்தியினோட சொத்தா இருக்குது இல்லையா? मुक्ति जीवन मुक्ति का वर्षा है ना, முக்தி ஜீவன் முக்தியினோட சொத்தா இருக்கு இல்லையா? मुक्ति माना दुख दर्दों से मुक्ति हो जानी चाहिए. முக்தியன்னா துக்கம் மற்றும் நோய்கள் இருந்து முக்தி கிடைச்சிடணும். न दुख दर्दों से मुक्ति हुई, துக்கம் மற்றும் நோய்கள் இருந்து முக்தியும் ஆகல. और न शरीर रहते किसी को பிறகு शरीर இருக்கிறப்போவே யாருக்குமே सदा काल की शांति और सुख பிறகு சதா காலத்தினோட சாந்தி பிறகு சுகம் मिला. கிடைக்கல. किसके द्वारा? யார் மூலமாக? दादा लेखराज कीर्तन के द्वारा. தாதா லேக்கராஜினோட शरीर மூலமாக. क्यों नहीं मिला? ஏன் கிடைக்கல? क्योंकि वो माँ का पार्ट था. ஏன்னா அது அம்மாவோட பார்ட்டாக இருந்தது. माँ से वर्षा नहीं मिलता. அம்மாயிடம் இருந்து சொத்து கிடைக்கிறது இல்ல. वर्षा मिलता है சொத்து கிடைக்குது बाप से. அப்பாயிடம் இருந்து. जब माँ बाप की बात आती है எப்போ அப்பா அம்மாவினோட விஷயம் வருதோ तो चूल्हा सामने आ जाता है. அப்போ शरीரம் முன்னாடி வந்துடுது. माँ का चूल्हा अलग அம்மாவினோட शरीரம் செப்பரேட், और बाप का चूल्हा பிறகு அப்பாவோட शरीரம் अलग. செப்பரேட். ऐसे तो हो नहीं सकता இப்படி ஆகிறது இல்ல. कि एक ही चोले में माँ बाप दोनों हो. ஒரே शरीரத்துல அம்மா அப்பா ரெண்டு பேரு இருக்கிற போல இல்ல. वो तो एक बात दिखाई दी है शास्त्रों में. அது என்னன்னா ஒரு விஷயத்த காமிச்சிட்டாங்க சாஸ்திரத்துல समझाने के लिए புரிய வைக்கிறதுக்காக. कि कृष्ण माता का पार्ट बजाने वाली आत्मा भी கிருஷ்ண அம்மாவினோட பாட் பண்ணக்கூடிய ஆத்மாவும் शंकर में प्रवेश करती है चंद्रमा के रूप में. சங்கர்ல பிரவேசம் செய்து சந்திரமாவினோட ரூபத்துல. बाकी ऐसे नहीं कि प्रैक्टिकल में माँ का पार्ट बजाया नहीं. மற்றபடி இப்படி இல்ல பிராக்டிக்கலி அம்மாவோட பாட்டை செஞ்சாங்க என்ற விஷயம் இல்ல. ब्रह्मा के द्वारा माँ का पार्ट और शंकर के द्वारा பிரம்மா மூலமா அம்மாவோட பாட்டு, பிறகு சங்கர் மூலமாக जगत पिता का पार्ट होता है. तो ब्रह्मा ஜகத் பிதாவினோட பாட்டு. के शरीर छोड़ने के बाद कोई को वर्षा मिलना साबित नहीं होता. அப்போ பிரம்மா शरीர விட்டதுக்கு பிறகு யாருக்குமே சொத்து கிடைச்சது என்ற விஷயம் நிரூபண ஆகிறது இல்ல. वर्षा तभी मिल सकता है சொத்து அப்பதான் கிடைக்க முடியும் जब बच्चे परीक्षाओं में पास हों எப்போ குழந்தைகள் எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுறாங்களோ और नंबरवार पास होकर के नंबरवार वर्षा लेने लायक बने. பிறகு நம்பர்வாராக பாஸ் ஆகி நம்பர்வாராக சொத்தை எடுத்துக்கிறதுக்கான தகுதியுடையவங்களாக ஆயிடணும். तो बाप तरीका बताते हैं, फॉलो फादर फॉलो मदर. அப்போ அப்பா அந்த வழிய சொல்றாங்க, ஃபாலோ ஃபாதர் ஃபாலோ மதர். ब्रह्मा मदर के रूप में பிரம்மா அம்மாவினோட ரூபத்துல सहन शक्ति का जो पार्ट बजाया है प्रैक्टिकल में, சகிப்பு தன்மையினோட பார்ட் என்ன செஞ்சிருக்காங்களோ பிராக்டிக்கல்ல, उसको प्रैक्टिकल कर्म के रूप में फॉलो करना है. அத பிராக்டிக்கலி செயல்களினோட ரூபத்துல ஃபாலோ செய்யணும். जैसे ब्रह्मा ने कर्म किए எப்படி பிரம்மா செயல்களை செஞ்சிருக்காங்களோ वैसे तुम कर्मों में तुम फॉलो करो. அதே மாதிரி நீங்க செயல்கள்ல ஃபாலோ செய்யுங்க. बाकी மற்றபடி बात मेरी मानो, பேச்சு என்னோட பேச்ச கேளுங்க. मेरी मानो मानो என்னோட பேச்சுன்னா जो बाप का पार्ट है, सदगुरु का पार्ट है, அப்பாவோட பார்ட் என்ன இருக்கோ சத்குருவினோட பார்ட் என்ன இருக்கு, उस सदगुरु के पार्ट को அந்த சத்குருவினோட பார்ட்டுக்காக ये लकब मिला हुआ है இந்த டைட்டில் கிடைச்சிருக்கு. कि मेरी बात तुम मानो என்னோட பேச்ச நீங்க கேளுங்க, लेकिन मेरे कर्मों को फॉलो मत करो. ஆனா என்னோட செயல்கள் என்ன இருக்குதோ அத ஃபாலோ செய்யாதீங்க. अलग से भी बता दिया தனியா கூடயும் சொல்லிட்டாங்க, कि शंकर को कर्मों में फॉलो नहीं करना. சங்கர செயல்கள்ல ஃபாலோ செய்யக்கூடாது. भक्ति मार्ग में भी समझते हैं பக்தி மார்க்கத்துல கூடயும் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. कि गुरु जो कहे सो करना है.
குரு என்ன சொல்றாங்களோ அதை செய்யணும். लेकिन गुरु जो करता है குரு என்ன செய்றாங்களோ सो नहीं करना है, அதை செய்யக்கூடாது. क्योंकि सदगुरु में तो ताकत है, என்ன சத்குருக்குள்ள சக்தி இருக்கு, सच्चाई की, உண்மையான விஷயத்துக்கான சக்தி இருக்கு. और हम तो इस झूठ खंड में पल रहे हैं. பிறகு நாம இந்த பொய்யான கண்டத்துல இருக்கிறோம். झूठ खंड की दुनिया में हमने जन्म लिया है, பொய்யான கண்டத்துல நாம ஜென்மத்தை எடுத்திருக்கோம். इसलिए அதனால हम ऐसा काबिल नहीं हो सकते अभी. நாம இதுக்கு தகுதியுடையவங்களாக இப்போ ஆக முடியாது कि हम कर्मों में सदगुरु को फॉलो कर सकें. எப்படின்னா நம்ம செயல்கள்ல சத்குருவை ஃபாலோ பண்ற போல ஆக முடியாது. बाकी श्वास पर कोई भरोसा नहीं है. மற்றபடி மூச்சு மேல எந்த கேரண்டியும் இல்ல. अविनाशी ज्ञान रत्नों से झोली भर लेनी चाहिए. அவினாஷி ஞான ரத்னங்கள் மூலமாக பையன் நிரப்பிக்கணும். क्या என்ன अविनाशी ज्ञान रतन அவினாஷி ஞான ரத்னங்கள் विनाशी मुख दे सकता है வினாஷி வாய் கொடுக்க முடியுமா, या अविनाशी मुख से मिल सकता है? இல்லன்னா அவினாஷி முகம் மூலமாக கிடைக்குமா? अविनाशी रथ से அவினாஷி ரத்தம் மூலமாக अविनाशी ज्ञान मिलता है, அவினாஷி ஞானம் கிடைக்குது. और विनाशी रथ से பிறகு வினாஷி ரத்தத்து மூலமாக अविनाशी ज्ञान அவினாஷி ஞானம் नहीं मिल सकता. கிடைக்க முடியாது. अल्पकाल का ज्ञान मिल सकता है, கொஞ்ச நேரத்துக்கான ஞானம் கிடைக்கலாம், अल्पकाल की प्राप्ति हो सकती है, கொஞ்ச நேரத்துக்கான பிராப்தி கிடைக்கலாம், कम जन्मों की प्राप्ति हो सकती है, கம்மி ஜென்மங்களினோட பிராப்தி ஆகலாம். लेकिन सदा काल की प्राप्ति 84 जन्म की ஆனா சதா காலத்துக்கான பிராப்தி 84 ஜென்மங்களினோடது नहीं हो सकती. ஆக முடியாதுன்னு சொல்றாங்க. तो बताया அப்போ சொன்னாங்க इन अविनाशी ज्ञान रत्नों से झोली भर लेनी चाहिए. இந்த அவினாஷி ஞான ரத்னங்கள் மூலமாக பைய நிரப்பிக்கணும்னு சொல்றாங்க. जो अविनाशी ज्ञान रतन எந்த அவினாஷி ஞான ரத்னங்கள் मैं अविनाशी रथ के द्वारा आकर के देता हूँ. நான் அவினாஷி ரத்த மூலமாக வந்து என்ன கொடுக்கறேனோ அது मुकर्रर रथ है ना, முகர ரத்தமா இருக்குது இல்லையா? परंतु माया मुंह फिराई देती. ஆனா மாயா என்ன செஞ்சிடுதுன்னா முகத்தைய திருப்பிடுது. क्या என்ன माया क्या करती है? மாயா என்ன செய்யுது? तुम कहते हो कि मुकर्रर रथ में बाप आया हुआ है, நீங்க சொல்றீங்க முகர ரத்தத்துல அப்பா வந்திருக்காங்க. वो मुकर्रर रथ अंत तक काम करेगा அந்த முகர ரத்தம் கடைசி வரைக்கும் வேலைய செய்யும். जब तक 100 वर्ष का संगम युग है. எப்போ வரைக்கும் 100 இயர்ஸினோட சங்கம் யுகம் இருக்குதோ அப்போ வரைக்கும். और माया क्या करती है? பிறகு மாயா என்ன செய்யுது? उस मुकर्रर रथ के पार्ट से அந்த முகர ரத்தத்தினோட பார்ட் என்ன இருக்குதோ அவங்க மூலமாக तुम्हारा मुंह फिरा देती, உங்களோட முகத்தை திருப்பிடுதுன்னு சொல்றாங்க. उल्टा मुंह कर देती. தலைகீழாக திருப்பிடுதுன்னு சொல்றாங்க. सर्विस नहीं करते हैं சர்வீஸ செய்யலன்னா तो समझ लो जरूर माया के बन गए. அப்போ புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா என்னன்னா சர்வீஸ் செய்யலன்னா புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக மாயாவோட குழந்தைகள் ஆயிட்டீங்க. என்ன पहचान क्या है? என்ன அடையாளம்? कि कौन के ऊपर माया कार्य कर रही है யார் மேல மாயா வேலைய பண்ணிட்டு இருக்குது, और कौन माया से मुक्त है. பிறகு யாரு மாயா இடம் இருந்து முக்தி அடைஞ்சிருக்காங்க. क्या पहचान बताइए? என்ன அடையாளத்தை சொல்லிருக்காங்க? जो सर्विस में लगे हुए हैं, ईश्वरीय सेवा में लगे हुए हैं, யாரு சர்வீஸ்ல ஈடுபட்டு இருக்காங்களோ ஈஸ்வரிய சேவல ஈடுபட்டு இருக்காங்க, तो माया से मुक्त रहते हैं. அப்போ அவங்க மாயா இடம் இருந்து முக்தியாக இருப்பாங்க. क्यों? ஏன்? जो ईश्वरीय सेवा में लगे रहते हैं वो माया से मुक्त क्यों रहते हैं? யாரு ஈஸ்வரிய சேவல ஈடுபட்டு இருப்பாங்களோ அவங்க மாயா இடம் இருந்து ஏன் முக்தியாக இருப்பாங்க, முக்தி அடைஞ்சிருப்பாங்க? कोई कारण होगा? ஏதாவது காரணம் இருக்கும். नहीं, कारण ये है सर्वसेवल बच्चों को बाप याद करते हैं. என்ன காரணம்னா சர்வீசபிள் குழந்தைகளை அப்பா நினைவு செய்யறாங்க. क्या?
என்ன? तो जिन सर्वसेवक बच्चों को बाप याद करते हैं, எந்த சர்வீசபிள் குழந்தைகளை அப்பா நினைவு செய்யறாங்க, तीसरे नेत्र की दृष्टि देते हैं, மூணாவது கண்ணினோட திருஷ்டிய கொடுக்கறாங்க, उन बच्चों का माया बाल बांका भी அந்த குழந்தைகளோட மாயா ஒரு முடிய கூடயும் नहीं कर सकते। ஒண்ணுமே செய்ய முடியாது. और जो सर्विस फील्ड पर नहीं रहते हैं, பிறகு யாரு சர்வீஸ் ஃபீல்டுல இருக்கிறது இல்ல, उनको उनकी याद थोड़ी बाप को याद आती है। அவங்களோட நினைவு அப்பாக்கு வருமா என்ன? उनकी याद भी नहीं आती। அவங்களோட நினைவு கூடயும் வர்றதில்ல. तो माया उनके ऊपर अच्छी तरह हावी பிறகு மாயா அவங்க மேல நல்லபடியாக हावी हो जाती है। நல்லபடியாக அது தாக்குதுன்னு சொல்றாங்க. तो माया से बचना है। அப்போ மாயா இடமிருந்து எப்படின்னா சேஃபாக क्या तरीका बताया माया से बचने का? மாயா இடமிருந்து சேஃபாக இருக்கிறதுக்காக எந்த வழிய சொல்லிருக்காங்க? ईश्वरीय सेवा में हर समय ஈஸ்வரிய சேவையில எல்லா நேரத்திலயும் बिजी बने रहो। பிஸியாக இருங்க. चलो लौकिक धंधा दौरी भी करते हो சரி, லௌகிக தொழில் கூடயும் நீங்க செய்றீங்க. तो कम से कम बाबा को याद तो कर सकते हो। அப்போ குறைஞ்சபட்சம் பாபாவை நினைவு செய்யலாம் இல்லையா? अगर याद भी करते रहेंगे ஒருவேளை நினைவு செஞ்சுட்டு இருந்தாலும் तो भी वायुमंडल सुधारने की सेवा करेंगे ना। அப்போ வாயுமண்டலத்தை சேஞ்ச் பண்ற சேவைய செஞ்சுட்டு இருக்கீங்க இல்லையா? तो वायुमंडल सुधारने की सेवा होगी। இப்போ வாயுமண்டலத்தை சேஞ்ச் பண்ற சேவை ஆச்சுன்னா उस सेवा से भी बाप बहुत खुश होगा। देखो ये बच्चा அந்த வாயுமண்டல சேஞ்ச் பண்ற சேவை என்ன இருக்குதோ அந்த சேவை மூலமா கூடயும் அப்பா குஷி ஆகுவாங்க. பாரு பாரு, இந்த குழந்தை काम करते कर्म करते भी मेरे को याद करता है। வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்பவும் செயல்களை செஞ்சுட்டு இருக்கிறப்பவும் என்ன நினைவு செய்யறாங்க? वायुमंडल सुधारता है। வாத்தாவரணத்தை சேஞ்ச் பண்றாங்க. तो माया से बहुत बचना है, नहीं तो माया के मुरीद बन जाते हैं। அப்போ மாயா இடமிருந்து ரொம்ப எப்படின்னா சேஃபாக தூரமாக இருக்கணும். சேஃபாக இல்லைன்னா மாயாவோட ஃபாலோவர்ஸ் ஆயிடுறாங்க. कितने परसेंट माया की तरफ है? எத்தனை பர்சன்ட் மாயா பக்கம் இருக்காங்க? क्या என்ன? कितने परसेंट बच्चे माया की तरफ है எத்தனை பர்சன்ட் குழந்தைகள் மாயா பக்கம் இருக்காங்க? और कितने परसेंट बच्चे मेरी तरफ हैं? பிறகு எத்தனை பர்சன்ட் குழந்தைகள் ஏன் பக்கம் இருக்காங்க? कितने राम संप्रदाय हैं और कितने रावण संप्रदाय हैं? எத்தனை ராம சம்பிரதாயம், பிறகு எத்தனை பேரு ராவண சம்பிரதாயம்? जो सर्विस में लगे हुए हैं யாரு சர்வீஸ்ல ஈடுபட்டு இருக்காங்க वो मेरे बच्चे हैं। அவங்க என்னோட குழந்தைகளா இருக்காங்க. राम संप्रदाय है। ராம சம்பிரதாயம் ஆயிருக்காங்க. और जो सर्विस नहीं करते हैं பிறகு யாரு சர்வீஸ செய்யறது கிடையாது அவங்க எல்லாம் वो सब रावण संप्रदाय है। அவங்க எல்லாமே ராவண சம்பிரதாயம்னு சொல்றாங்க. बाबा सब देखते रहते हैं। பாபா எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. कौन माया के मुरीद बन गए हैं யாரு மாயாவோட ஃபாலோவர்ஸ் ஆயிட்டாங்க, और कौन बाप की मुरीद है। பிறகு யாரு அப்பாவோட ஃபாலோவர்ஸ் ஆயிருக்காங்க. बच्चों को खुद भी देखना चाहिए, குழந்தைகளுக்கு சுயம் கூடயும் பார்த்துக்கணும், खुद को भी परखना चाहिए சுயம கூடயும் செக் பண்ணிக்கணும், கண்டறியணும். कि हम इस समय माया के मुरीद हैं நாம இந்த நேரத்துல மாயாவோட ஃபாலோவர்ஸா या இல்லன்னா बाप की मुरीद है। बाप के पीछे मरते हैं। இல்லன்னா அப்பாவோட ஃபாலோவர்ஸா, அப்பாக்கு பின்னாடி சாகுறோமா? अच्छा அச்சா, बच्चों को गुड नाइट। குழந்தைகளுக்கு குட் நைட். अगली रात्रि क्लास है நெக்ஸ்ட் நைட் கிளாஸ் ஆயிருக்கு 6 अप्रैल सन 1967 की। 6 ஏப்ரல் 67 इस दुनिया में सबसे सौभाग्यशाली बच्चे இந்த உலகத்துல எல்லாத்தை விட சௌபாகியசாலி குழந்தைகள் तुम हो। நீங்க இருக்கீங்க. तुम माने कौन से तुम? நீங்கன்னா எந்த எங்க எப்படி நீங்க? तुम उनको कहा जाता है जो सन्मुख बैठते हैं।
தும்மன் சொல்லி யாருக்கு சொல்லப்படுகிறதுன்னா யாரு நேர்முகத்துல உட்கார்றாங்களோ அவங்களுக்கு சொல்லப்படுகிறது. सन्मुख में भी दो प्रकार के होते हैं. நேர்முகத்துல கூடயும் ரெண்டு ரூபத்துல இருப்பாங்க. एक मुख के सामने बैठे हुए, ஒருத்தர் முகத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து இருப்பாங்க, देखने में आते हैं தென்படுறாங்க कि ये मुख के सामने बैठे हैं. இவங்க முகத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க, फ्रंटல உட்கார்ந்து இருக்காங்கன்னு. मुख के माना मुकारा रथ के मुख के सामने बैठे हैं. முகத்துக்கு முன்னாடி அப்படின்னா முகர ரத்தத்தினோட முகத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க. तो देखने में तो आते हैं कि मुख के सामने बैठे हैं. அப்போ தென்படுறாங்க முகத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க. लेकिन अगर अंदर से ஆனா ஒருவேளை உள்ளுக்குள்ள संकल्प दुष्ट चलते हो, சங்கல்பம் துஷ்டமான சங்கல்பம் போகுதுன்னா तो सन्मुख हुए या विमुख हुए? அப்போ சண்முகம் ஆனீங்களா இல்லைன்னா விமுகம் ஆனீங்களா? तब तो विमुख हो गए. அப்போ விமுகம் ஆயிட்டீங்க. तो वो तो उस लिस्ट से निकल जाते हैं. அப்போ அவங்க அந்த லிஸ்ட்ல இருந்து போயிடுறாங்க. चलो मन के अंदर विमुख संकल्प भी नहीं आते. சரி, மனதுக்குள்ள விமுகமான சங்கல்பங்களும் வர்றதில்ல. लेकिन पीछे से ஆனா பின்னாடி இருந்து कभी न कभी खुदा न खास्ता माया की चक्करी में आने के कारण எப்பாவது பை சான்ஸ் மாயாவினோட அந்த ஒரு பிடியில வர காரணத்தினால वाचा से सदगुरु की या बाप की ग्लानि करने के निमित्त बन जाते हैं. பேச்சு மூலமா சத்குரு இல்லைன்னா அப்பாவோட நிந்தனை செய்யறதுக்காக நிமித்தம் ஆயிடுறீங்க. तो सन्मुख हुए या विमुख हुए? அப்போ நேர்முகம் ஆனீங்களா இல்லைன்னா விபரீத முகம் ஆனீங்களா? तो भी विमुख हो गए. அப்பவும் விமுகம் ஆயிட்டீங்க. अच्छा चलो वाचा से भी ग्लानि नहीं करते. சரி, பேச்சு மூலமா கூடயும் நிந்தனை செய்யறது இல்ல. लेकिन कोई न कोई कर्म ऐसे कर देते हैं, ஆனா ஏதாவது ஒரு செயல்கள் அப்படி செஞ்சிடுறாங்க, जिन कर्मों को देख करके लोगों को संशय पड़ जाता है ये कैसे भगवान के बच्चे. அந்த செயல்கள்ல பார்த்து ஜனங்களுக்கு டவுட் வந்துடுது, இவங்க எப்படிப்பட்ட பகவானோட குழந்தைகளா இருக்காங்க. मुख से तो कहते हैं வாயால சொல்றாங்க, कुछ और प्रैक्टिकल में करते हैं. வாயால சொல்றது வேற, பிராக்டிக்கல்ல செயல்கள் செய்யறது कुछ और வேற. तो लोगों को विश्वास नहीं बैठता. அப்போ ஜனங்களுக்கு நம்பிக்கைன்றது ஏற்படுறது இல்ல. मुख से कहते हैं வாயால சொல்றாங்க, विनाश सामने खड़ा है. விநாசம் முன்னாடி நின்னுட்டு இருக்கு. मारा मारी की दुनिया இப்போ அடிதடியினோட உலகம் सामने खड़ी हुई है. முன்னாடி நின்னுட்டு இருக்கு. और कर्म में क्या करते हैं? பிறகு செயல்கள்ல என்ன செய்யறாங்க? झांझ बजाते हैं, मृदंग बजाते हैं, அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிற வேலை, गीत बजाते हैं, பாட்டு போடுறது, मजीरा बजाते हैं, नाच करते हैं, डांस करते हैं. அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாசிக்கிறது, டான்ஸ் பண்றது. तो वाचा और कर्मणा एक है. அப்போ பேச்சு செயல்கள் ஒண்ணுதானா ये अंतर है. இல்லன்னா வித்தியாசம் இருக்கா? अंतर हो गया ना. வித்தியாசம் ஆயிடுச்சு இல்லையா? बाबा तो मुरली में बताई दिया. பாபா முரளில சொல்லிட்டாங்க. क्या बताया? என்ன சொல்லிட்டாங்க? कि ये टैप रिकॉर्डर जो है இந்த டேப் ரெக்கார்டர் என்ன இருக்கு, वो सेवा करने के लिए बहुत अच्छी चीज है. இது சேவை செய்யறதுக்காக ரொம்ப நல்ல பொருளா இருக்கு. क्यों? ஏன் क्यों अच्छी चीज है? ஏன் நல்ல பொருளா இருக்கு? क्योंकि बाप की एक्यूरेट वाणी सुनाता है. ஏன்னா அப்பாவோட அக்யூரேட் வாணியை சொல்றாங்க. अरे बाप ने इशारा दिया कि टैप रिकॉर्डर या टीवी वगैरह अगर रखना हो அப்படின்னா அப்பா சொல்லியிருக்காங்க, ஒருவேளை டேப் ரெக்கார்டர் டிவி எல்லாம் வைக்கணும்னு இருந்தீங்கன்னா तो किस लिए रखना है? அது எதுக்காக வைக்கணும்? बाप की वाणी सुनाने के लिए रखना है. அப்பாவோட வாணிய சொல்றதுக்காக, लेकिन மத்தவங்களுக்கு கேட்க வைக்கிறதுக்காக. ஆனா वाणी सुनाने के लिए नहीं रख करके किस लिए यूज किया? வாணிய கேட்கறதுக்காக யூஸ் பண்ணாம எதுக்காக வச்சாங்க? तथाकथित ब्राह्मणों ने किस लिए यूज किया?
பேருக்காக இருக்கக்கூடிய பிராமணர்கள் எதுக்காக வச்சாங்க? बाप की वाणी सुनाने के लिए यूज किया, அப்பாவோட வாணிய சொல்றதுக்காக யூஸ் பண்ணாங்க. बाप की वाणी को सुरक्षित रखने के लिए यूज किया, அப்பாவோட வாணிய பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணாங்களா? या ढोल मजीरा और गीत और डांस करने के लिए यूज किया, இல்லைன்னா டோலு அந்த டான்ஸ் எல்லாம் செய்யறதுக்காக அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறதுக்காக வச்சுக்கிட்டாங்களா? डांस करने के लिए यूज किया, तो டான்ஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணாங்க. दुनिया की बुद्धि में ये बैठेगा அப்போ உலகத்தினோட புத்தில இந்த விஷயம் உட்காருமா? कि भगवान आया हुआ है और दुनिया का विनाश सामने खड़ा है, பகவான் வந்திருக்காங்க, பிறகு உலகத்தினோட விநாசம் முன்னாடி நின்னுட்டு இருக்குதுன்றது தெரியுமா? नहीं बैठेगा। உட்காராது. तो कर्मणा से அப்போ செயல்கள் மூலமாக विपरीत बुद्धि हुए விபரீத புத்தி ஆனீங்களா? या सन्मुख हुए, இல்லன்னா நேர்முகம் ஆனீங்களா? विपरीत बुद्धि हो गए। விபரீத புத்தி ஆனீங்க. तो ऐसे विपरीत बुद्धि को मैं नहीं सुनाता हूँ, அப்போ பாபா சொல்றாங்க, இப்படி விபரீதமான புத்தி யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். क्या என்ன? ऐसे विपरीत बुद्धि बच्चों को இப்படி விபரீத புத்தி குழந்தைகளுக்கு नहीं कहता हूँ कि तुम सबसे भाग्यशाली हो, சொல்லுறதில்ல என்னன்னா நீங்க எல்லாத்தை விட பாக்கியசாலியா ஆயிருக்கீங்கன்னு சொல்லுறதில்ல. कौन भाग्यशाली है? யாரு பாக்கியசாலியா இருக்காங்க? जो सर्विस करते हो डिसर्विस में करते हो, யாரு சர்வீஸ செய்யறாங்க, டிஸ்சர்வீஸ செய்யறது இல்ல. सन्मुख रहते हो, நேர்முகத்துல இருப்பாங்க, सन्मुख होकर के वाणी सुनते हो, நேர்முகத்துல இருந்து வாணிய கேக்குறாங்க, विपरीत बुद्धि होकर के वाणी விபரீத புத்தியாக இருந்து வாணிய न सुनते हो। கேட்காம இருப்பாங்க. ऐसे बच्चों को, सौभाग्यशाली बच्चों को இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு, சௌபாகியசாலி குழந்தைகளுக்கு मैं विश्व की बादशाही देता हूँ। நான் உலகத்தினோட ராஜாங்கத்தை கொடுக்கறேன். सदाकाल सर्विस में लगे रहेंगे சதா காலம் சர்வீஸ்ல ஈடுபட்டு இருந்தீங்கன்னா तो ऊंच पद पावेंगे या नीच पद पावेंगे? அப்போ உயர்ந்த பதவியை அடைவீங்களா இல்லன்னா தாழ்ந்த பதவியை அடைவீங்களா? ऊंच पद पावेंगे உயர்ந்த பதவியை அடைவீங்க. और ऊंच पद अगले जन्म में पावेंगे பிறகு உயர்ந்த பதவி நெக்ஸ்ட் ஜென்மத்துல அடைவீங்களா या इसी जन्म में पावेंगे? இல்லன்னா இந்த ஜென்மத்திலேயே அடைவீங்களா? इसी जन्म में पढ़ाई पढ़ते हैं இந்த ஜென்மத்திலேயே அடைவீங்க. இந்த ஜென்மத்திலேயே படிப்பை படிப்பீங்க. तो इसी जन्म में ऊंच पद भी அப்போ இந்த ஜென்மத்திலேயே உயர்ந்த பதவிய கூடயும் पावेंगे। அடைவீங்க. वो तथाकथित ब्राह्मण क्या समझते हैं? அந்த பேருக்காக இருக்கிற பிராமணர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க? या भगत लोग क्या समझते हैं दुनिया के? இல்லன்னா உலகத்துல இருக்கக்கூடிய பக்தர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க? इस जन्म में हम पुरुषार्थ करेंगे, இந்த ஜென்மத்துல நம்ம புருஷார்த்தத்தை செய்றோம், अगले जन्म में कहीं प्राप्ति होगी। நெக்ஸ்ட் ஜென்மத்துல எங்கேயாவது பிராப்தி ஆகும். वो ये नहीं समझते कि அவங்க இந்த விஷயத்த அப்படி நினைச்சுக்கிறது இல்ல. पढ़ाई हम यहाँ पढ़ते हैं படிப்பு நாங்க இங்க படிக்கிறோம், तो इसी जन्म में प्राप्ति करेंगे। அப்போ இந்த ஜென்மத்திலேயே நம்ம பிராப்திய பண்ணிக்குவோம் என்ற விஷயம் இல்ல. ऐसे कहीं होता है இப்படி எங்கேயாவது ஆகுதா? कि वकालत हम यहाँ पढ़े என்னன்னா அந்த லாயருக்கான படிப்பு இங்க படிக்கிறோம், और बुद्धि में ये बात बनी रहे कि अगले जन्म में हम बैरिस्टर बन जाएंगे। பிறகு புத்தில இந்த விஷயம் இப்படி இருக்குமா, நெக்ஸ்ட் ஜென்மத்துல நம்ம லாயர் ஆயிடுவோம்னு பாரிஸ்டர் ஆகுவோம்னு இருக்குமா? ऐसे थोड़ा ही होता है। அப்படி ஒன்னும் ஆகிறது இல்ல. डॉक्टर यहाँ पढ़ेंगे तो यही हमको सर्जन बनना है। டாக்டர் இங்க படிச்சிருக்கீங்கன்னா இங்கேயே நமக்கு சர்ஜன் ஆகணும். अगले जन्म में सर्जन बनना है, ऐसे तो कोई नहीं मानेगा। இப்போ நெக்ஸ்ட் ஜென்மத்துல சர்ஜன் ஆகுறது அந்த விஷயத்தை யாருமே இப்படி ஏத்துக்க மாட்டாங்க. तो ऐसे सौभाग्यशाली बच्चे तुम हो। அப்ப பாபா சொல்றாங்க, இப்படிப்பட்ட சௌபாகியசாலி குழந்தைகள் நீங்க ஆயிருக்கீங்க. जिनको विश्व की बादशाही मिलती है। யாருக்கு உலகத்தினோட ராஜாங்கம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ऐसे सर्वसेवक बच्चों को இப்படிப்பட்ட சர்வீசபிள் குழந்தைகளுக்கு जो माया के प्रभाव में नहीं आते हैं, யாரு மாயாவோட பிரபாவத்துக்கு வர்றதில்ல, सर्वसेवक है
उनको विश्व की बादशाही சர்வீசபிள் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு உலகத்தினோட ராஜாங்கம் मिल जाती है। கிடைச்சிடுதுன்னு சொல்றாங்க. परंतु इन बातों को कोटों में कोई है जो जानते हैं। ஆனா இந்த விஷயத்த கோடியில சில பேர் தான் இருக்காங்க, யாருக்கு தெரியும்னு சொல்றாங்க. क्या என்ன? पुरुषार्थ करने वाले करोड़ों बच्चे हैं, புருஷார்த்தம் செய்யக்கூடிய கோடிக்கணக்கில் குழந்தைகள் இருக்காங்க. लेकिन उन करोड़ों बच्चों में कोई कोई इन बुरी बातों को जानते हैं। அந்த அந்த கோடி குழந்தைகள்ல சில குழந்தைகளுக்கு தான் இந்த விஷயத்தை பற்றி தெரியும், और बाकी तो जानते ही नहीं। மற்றபடி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. कृष्ण होता तो सब झट जान लेते। கிருஷ்ணர் இருந்திருந்தா எல்லாருமே டக்குன்னு தெரிஞ்சிருப்பாங்க. क्या என்ன क्या जान लेते? என்ன தெரிஞ்சிருக்கும்? कृष्ण तो इस दुनिया में मौजूद है नहीं। கிருஷ்ணர் இந்த உலகத்துல ஒண்ணும் இல்ல. कृष्ण तो नई दुनिया में ही मौजूद होगा। கிருஷ்ணர் புது உலகத்துல தான் பிரசன்ட் ஆக இருப்பாங்க. कृष्ण तो देखने में कितना सुंदर होगा। கிருஷ்ணர் பாக்குறதுக்காக எவ்வளவு அழகாக இருப்பாங்க. 5 तत्वों का जो श्रेष्ठ से श्रेष्ठ बना हुआ पुतला 5 தத்துவங்களினோட உயர்ந்ததிலும் உயர்ந்த அந்த பொம்மை என்ன இருக்குது உருவாகி இருக்குது. संसार में तैयार होगा वो कौन सा होगा? உலகத்துல என்ன ரெடி ஆகுமோ அது எதாகும்? पहला पत्ता कौन? ஃபர்ஸ்ட் இலை யாரா இருக்காங்க? सतो प्रधान सृष्टि का சத்தோ பிரதான் சிருஷ்டினோட இலை कृष्ण। तो கிருஷ்ணர். उसे देख करके तो सबको निश्चय बैठ जाएगा। அப்போ அவங்கள பார்த்து எல்லாருக்குமே நிச்சயம் ஆயிடும்னு சொல்றாங்க. लेकिन मैं तो साधारण तन में आता हूँ। ஆனா நானு சாதாரண சரீரத்துல வரேன். कृष्ण के सजे सजाए கிருஷ்ணனோட அலங்காரம் பண்ணிருக்கிற सौंदर्यवान चोले में तो मैं आता नहीं हूँ। அழகான சரீரத்துல ஒண்ணும் நான் வர்றது இல்ல. मैं किसमें आता हूँ? நான் யாருக்குள்ள வரேன்? मैं तो साधारण तन में आता हूँ। நான் சாதாரண சரீரத்துல வரேன். तो कोई भी पहचान नहीं सकता। அப்போ யாருமே தெரிஞ்சுக்க முடியறது இல்ல. बाकी कृष्ण तो नामी ग्रामी है। மற்றபடி கிருஷ்ணர் ஃபேமஸ் ஆக இருக்காங்க. क्या என்ன? संगमयुगी कृष्ण भी சங்கமிகி கிருஷ்ணர் கூடயும் जब इस सृष्टि पर प्रसिद्ध हो जाता है, எப்போ இந்த சிருஷ்டில பிரசித்தம் ஆயிடுறாங்களோ, प्रत्यक्ष हो जाता है, பிரத்யக்ஷம் ஆயிடுறாங்களோ, तो सारी दुनिया में नामी ग्रामी हो जाएगा। அப்போ முழு உலகத்துல ஃபேமஸ் ஆயிடுவாங்க. अभी तो किसी की बुद्धि में ये बात है ही नहीं இப்போ யாரோட புத்திலையும் இந்த விஷயம் இல்லவே இல்ல. कि संगमयुगी कृष्ण अलग சங்கமிகி கிருஷ்ணர் தனி, और सतयुग का कृष्ण பிறகு சத்யுகத்தினோட கிருஷ்ணர் अलग। தனி. अब ये खुद कहते हैं இப்போ இவங்க சுயம் சொல்றாங்க कि मुझे कोटों में कोई जानते हैं। என்ன கோடி ஆத்மாக்களுக்குள்ள சில பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. मैं साधारण तन में आता हूँ, நான் சாதாரண சரீரத்துல வரேன், इसलिए मुझे जाते हैं। அதனால கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. अगर साधारण तन में ना आया हुआ होता ஒருவேளை சாதாரண சரீரத்துல வராம இருந்திருந்தா तो सब कोई जान लेते। அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். असाधारण तन में आने के कारण, क्योंकि असाधारण तन में जो आवेगा அசாதாரணத்தனத்துல வர காரணத்தை அசாதாரண சரீரத்துல வந்திருந்தா எல்லாருமே தெரிஞ்சிருப்பாங்க, எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க. तो कर्म भी असाधारण करेगा। இப்போ அசாதாரணமான சரீரத்துல வந்தாங்கன்னா வேலை கூடயும் அப்படியே அசாதாரணமானதா செய்வாங்க. और साधारण तन में आता हूँ तो कर्म भी இப்போ சாதாரண சரீரத்துல வரேன்னா செயல்கள் கூடயும் साधारण करता हूँ। சாதாரணமானதா செய்றேன். तो कोई समझ नहीं सकते। அப்போ யாராலையும் புரிஞ்சுக்க முடியறதில்ல. कहते भी हैं சொல்லவும் செய்றாங்க, कि बादशाही मिलती है, ராஜாங்கம் கிடைக்குது. फिर भी वो नशा नहीं चढ़ता है। ஆனாலும் அந்த போதை ஏறுறதில்ல. कौन सा? எந்த போதை? जैसे डॉक्टरी की, वकालत की कोई पढ़ाई पढ़ते हैं,
எப்படி டாக்டரி இல்லைன்னா வக்கீலினோட படிப்பு யாராவது படிப்பாங்க. तो नशा चढ़ा हुआ होता है ना, அப்போ போதை ஏறி இருக்கோம் இல்லையா. कि हम वकील बनेंगे, बैरिस्टर बनेंगे, நாங்க வக்கீல் ஆகுவோம், बैरिस्टर ஆகுவோம், जज बनेंगे, ஜட்ஜ் ஆகுவோம், हम सर्जन बनेंगे. நம்ம சர்ஜன் ஆகுவோம். अब अगले साल ही हम पास होकर के सर्जन बनने वाले हैं. இப்போ நெக்ஸ்ட் வருஷமே நம்ம பாஸ் ஆகி சர்ஜன் ஆக போகிறோம். तो नशा होता है ना. அப்போ போதை இருக்கோம் இல்லையா. और यहाँ பிறகு இங்க विश्व की बादशाही की पढ़ाई पढ़ रहे हैं. இங்க உலகத்தினோட ராஜாங்கத்தினோட படிப்பை படிச்சுட்டு இருக்கிறோம். बाप पढ़ा रहे हैं, அப்பா படிக்க வச்சுட்டு இருக்காங்க. राजाओं का राजा बनाने की पढ़ाई पढ़ा रहे हैं, लेकिन ராஜாக்களுக்கு ராஜா ஆக கூடிய படிப்பை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. यहाँ नशा ही नहीं चलता. ஆனா இங்க போதையே ஏறுறது இல்ல. क्यों नहीं चलता ஏன் ஏறுறது இல்ல. है? இல்ல उस समय की बात सन 67 की तो इसलिए है, அந்த நேரத்தினோட விஷயம் 1967 ஏன் இருக்குதுன்னா तो उस समय पढ़ाई ही अधूरी थी. அந்த நேரத்துல படிப்பே அறகுறையாக இருந்தது. बेसिक नॉलेज थी तो महान. जब अधूरी नॉलेज है இப்போ பேசிக் நாலேஜ் அங்க அறகுறையா இருக்கிற நாலேஜ்னா तो नशा चढ़ ही नहीं. प्राइमरी स्कूल में पढ़ने वाला बच्चा அப்போ போதைன்றது ஏறாது. பிரைமரி ஸ்கூல்ல படிக்க கூடிய குழந்தை भले कई साल पढ़ने के बाद में பலே இப்போ நிறைய வருஷம் படிச்சதுக்கு பிறகு डॉक्टरी की पढ़ाई पढ़ेगा, டாக்டரினோட படிப்பை படிப்பாங்க. तो प्राइमरी स्कूल में जब पढ़ेगा तो उसको नशा होगा. அப்போ பிரைமரி ஸ்கூல்ல எப்போ அவங்க படிப்பாங்களோ அப்போ அவங்களுக்கு போதை இருக்குமா. कि हम सर्जन बनेंगे, நம்ம சர்ஜன் ஆகுவோன்னு हम बैरिस्टर बनेंगे, நாங்க பாரிஸ்டர் ஆகுவோன்னு उस समय तो नशा नहीं चलेगा. அந்த நேரத்துல போதைன்றது ஏறுறது இல்ல. तो बोला यहाँ नशा ही नहीं चलता. அப்போ பாபா சொன்னாங்க இங்க போதையே ஏறுறது இல்ல. अच्छा बाकी बात छोड़ दो. சரி அங்க இருக்கக்கூடிய விஷயத்தை விட்டுடுங்க. एडवांस नॉलेज में அட்வான்ஸ் நாலேஜ்ல तो नशा चलना चाहिए. அட்வான்ஸ் நாலேஜ்ல போதை ஏறணும். यहाँ तो एडवांस में जो चलते हैं उनकी सबकी बुद्धि में बैठा हुआ है இங்க யாரு அட்வான்ஸ்ல இருக்காங்களோ அவங்களோட எல்லாரோட புத்திலையும் இருக்குது. कि यही हम पढ़ाई पढ़ते हैं இங்கதான் நாங்க படிப்பை படிக்கிறோம். और यही हम पढ़ाई की प्रारब्ध. பிறகு இங்கேயே நாங்க படிப்பினோட அந்த பிராப்தின்றது विश्व की बादशाही हम लेंगे. உலகத்தினோட ராஜாங்கம் நாம எடுத்துக்குவோம். राजयोग यहाँ हम सीखते हैं ராஜயோகம் இங்க நாம கத்துக்கிறோம். तो हम राजाई பிறகு நாம ராஜாங்கம் इसी दुनिया में ले लेंगे. फिर नशा இந்த உலகத்திலேயே எடுத்துக்குவோம். क्यों नहीं चलता. பிறகு இந்த ஒரு போதை ஏன் ஏறுறது இல்ல. राजाई का नशा चलना चाहिए ना. ராஜாங்கத்தினோட போதை ஏறணும் இல்லையா. कि हम बेगर टू प्रिंस बनने वाले हैं. நாங்க பெகர்ல இருந்து பிரின்ஸ் ஆக கூடியவங்க ஆயிருக்கோம். क्योंकि जो पढ़ाई पढ़ते हैं ஏன்னா யாரு படிப்பை படிக்கிறாங்களோ उस पढ़ाई पर उतना तवज्जो नहीं देते हैं. அந்த படிப்புக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. जितनी गहराई से ज्ञान को धारण करना चाहिए, எந்த அளவுக்கு ஆழமாக ஞானத்தை தாரண செய்யணுமோ जितनी लगन से पढ़ाई पढ़नी चाहिए, எவ்வளோ ஈடுபாடோட அந்த படிப்பை படிக்கணுமோ पंक्चुअल और रेगुलर होकर के பங்க்சுவல் பிறகு ரெகுலராக இருந்து उस रूप में पढ़ाई पढ़ते ही नहीं. அந்த ரூபத்துல படிப்பை படிக்கிறதே இல்ல. तो ज्ञान की गहरी बातें बुद्धि में அப்போ ஞானத்தினோட ஆழமான விஷயங்கள் புத்தியில बैठती नहीं है. உட்கார்றது இல்ல. इसलिए बोलते हैं அதனால சொல்றாங்க कि कोटों में कोई जानते हैं, கோடி ஆத்மாக்கள்ல சில பேருக்கு தெரியும் नशा नहीं चलता. போதை ஏறுறது இல்ல. तदबीर कराने वाले बाप तो राजयोग सिखाए रहे हैं. அந்த பாக்கியத்தை ஏற்படுத்துற அப்பா அவங்க ராஜயோகத்தை கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. तदबीर बताए भी रहे हैं அந்த லட்சியம் என்ன இருக்குதோ அதை பற்றி சொல்லிட்டும் இருக்காங்க.
कि ऐसे ऐसे करो, இப்படி எல்லாம் செய்யுங்க. फिर भी ஆனாலும் नशा नहीं चलता, போதை ஏறுறதில்ல. तो सोचते हैं इनकी तकदीर में नहीं है. அப்போ யோசிக்கிறாங்க இவங்களோட பாக்கியத்துல இல்ல. तो बाप भी क्या कर सकते हैं? அப்போ அப்பாவும் என்ன செய்ய முடியும்? ये क्या बात हुई? இது என்ன விஷயமாச்சு? अरे तकदीर को बनाने वाला, அரே இந்த பாக்கியத்தை உருவாக்க கூடிய तदबीर सिखाने वाला बाप आया हुआ है ना, तो तकदीर में क्यों नहीं है? அப்போ அந்த பாக்கியம் மூலமா எப்படி செய்யணும் அதெல்லாம் கத்து கொடுக்க கூடியவங்க அப்பா வந்திருக்காங்க. அப்போ ஏன் செய்யறது இல்ல? तकदीर कहाँ से आती है? இந்த பாக்கியம் என்றது எங்கிருந்து கிடைக்குது? नहीं, तकदीर आती है पूर्व जन्म से. பாக்கியம் வருது, அதிருஷ்டம் என்றது பூர்வ ஜென்மத்திலிருந்து கிடைக்குது. 63 जन्मों में जैसे जैसे जिसने कर्म किए हैं, 63 ஜென்மங்கள்ல யார் யார் எப்படி எல்லாம் செயல்களை செஞ்சிருக்காங்க, वैसी वैसी उसकी तकदीर அப்படியெல்லாம் அவங்களோட அந்த ஒரு பாக்கியம் बनती. ஏற்படுதுன்னு சொல்றாங்க. 63 जन्मों में 63 ஜென்மங்கள்ல अगर अच्छे कर्म नहीं किए हुए हैं, ஒருவேளை நல்ல செயல்களை செய்யலன்னா तो वो बाप की नाज लेंगे? அப்போ அவங்க அப்பாவோட நாலேஜை எடுத்துக்குவாங்களா? नहीं लेंगे. எடுத்துக்க மாட்டாங்க. जिन्होंने 63 जन्मों में अच्छे कर्म किए होंगे, யாரு 63 ஜென்மங்கள்ல நல்ல செயல்களை செஞ்சிருப்பாங்க, वही बाप की नॉलेज पूरी गहराई से அவங்க தான் அப்பாவோட நாலேஜ் முழுமையாக ஆழமாக उठावेंगे எடுத்துக்குவாங்க. और नंबरवार विश्व के मालिक பிறகு நம்பர்வாராக உலகத்தினோட எஜமானு बनेंगे. ஆகுவாங்க. तो बाप सोच लेते हैं इनकी तकदीर में नहीं है, அப்ப அப்பா என்ன யோசிக்கிறாங்கன்னா இவங்களோட அதிர்ஷ்டத்துல இல்ல, इसलिए ये तवज्जो அதனாலதான் இவங்க முக்கியத்துவம் नहीं देते. கொடுக்கறது இல்ல. कहते भी है, சொல்லவும் செய்றாங்க, मैं जो हूँ நான் என்ன இருக்கேன், और जैसा भी हूँ. எப்படி இருந்தாலும். बाप कहते हैं, அப்பா சொல்றாங்க मैं जो हूँ நான் என்ன இருக்கேனோ, और जैसा हूँ பிறகு எப்படி இருக்கேனோ, और जिस रूप में पाठ बजा रहा हूँ, பிறகு எப்படிப்பட்ட ரூபத்துல பாட்ட செஞ்சுட்டு இருக்கேனோ उसको कोई बिरले ही जानते. அத பற்றி சில பேரு தான் விரலை விட்டு எண்ணலாம். அப்படி அத்தனை குழந்தைகள் தான் புரிஞ்சுக்கிறாங்க. नहीं तो सब जान ही नहीं सकते. இல்லன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கவும் முடியாது. वो कृष्ण तो ऐसा कह नहीं सकता அந்த கிருஷ்ணர் அப்படி சொல்ல முடியாது. कि मैं जो हूँ जैसा हूँ जिस रूप में पाठ बजा रहा हूँ. நான் யாரா இருக்கேன், என்ன இருக்கேன், எந்த ரூபத்துல பாட்ட செஞ்சுட்டு இருக்கேன். ये तो गुप्त है. இவங்க குப்தமாக இருக்காங்க. अल्लाह अव्वल-दीन அல்லாஹ் அவ்வல்தீன் चमड़ा पोष में आया हुआ है. क्या? அல்லாஹ் அவ்வல்தீன் இந்த சமடா போஸ்ட்ல வந்திருக்காங்க. जो अव्वल नंबर का धर्म है, देवी देवता सनातन धर्म, பாபா சொல்றாங்க யாரு நம்பர் 1 தர்மம் இருக்குதோ, தேவி தேவதா தர்மம், उसको स्थापन करने वाला அத ஸ்தாபனை பண்ணக்கூடியவர் अव्वल नंबर का धर्म पिता நம்பர் 1 தர்ம பிதா किसमें आया हुआ है? யாருக்குள்ள வந்திருக்காங்க? चमड़ा पोष में आया. சமடா போஷ்ல வந்திருக்காங்க. चमड़ा पोष किसे कहा जाता है? சமடா போஷன் சொல்லி எதுக்கு சொல்லப்படுகிறது? चमार को. சமார், சமார்னா அந்த செருப்பு தைக்குவாங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்லுவாங்க. किसमें आया हुआ है? யாருக்குள்ள வந்திருக்காங்க? पतित में आया हुआ है, पावन में आया हुआ है? பத்தித்தனுக்குள்ள வந்திருக்காங்களா இல்லன்னா பாவனுக்குள்ள வந்திருக்காங்களா? पतित में आया हुआ है. பத்தித்தனுக்குள்ள வந்திருக்காங்க. चमड़ा पोष में आया हुआ है. அந்த செருப்பு தைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ள வந்திருக்காங்க. तो कोई समझ नहीं सकते. அப்போ யாரால கூடயும் புரிஞ்சுக்க முடியறதில்ல. खुदा आप ही चमड़े के पोष में नहीं आते हैं. அவங்க தானாவே அந்த செருப்பு தைக்க கூடியவங்களுக்குள்ள வர்றதில்ல. क्या? என்ன?
आते ही नहीं आते हैं। தானாவே उनको कोई வருது. शौक नहीं है कि मैं पतित तन में आऊं। அவங்களுக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்ல பதித்த சரீரத்துல வரணும்னு. பிறகு फिर क्यों आते हैं? அப்ப ஏன் வராங்க? हैं? ये चमड़ी है ना, இது ஸ்கின்னா இருக்கு இல்லையா, जिसमें आता हूँ, ये चमड़ा कोश है ना। तुम सब आत्माएं चमड़ी में आती हो। யாருக்குள்ள வரேனோ அவங்க என்னன்னா அவங்க என்ன இருக்காங்கன்னா செருப்பு தைக்க கூடியவங்க. और मैं भी चमड़ा कोश में आता हूँ। நீங்க எல்லாமே இதுல தான் வந்திருக்கீங்க. பிறகு நான் கூடயும் இந்த இதுல தான் வந்திருக்கேன். அப்படின்னா இந்த செருப்பு தைக்க கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் வந்திருக்கேன். तो ऊंच से ऊंच बाप है, அப்போ உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பா, उनसे पढ़कर के ऊंच पद पाना चाहिए। அவங்களிடமிருந்து படிச்சு உயர்ந்த பதவியை அடையணும். ऊंच पद पाने वाले उनकी निशानी क्या होगी? உயர்ந்த பதவி யாரு அடையிறாங்களோ அவங்களுக்கான அடையாளம் என்ன இருக்கு? जो ऊंच पद पाने वाले होंगे, யாரு உயர்ந்த பதவியை அடையக்கூடியவங்க उनकी இருக்காங்க, निशानी होगी वो அவங்களுக்காக அடையாளம் என்னன்னா सर्विस का शो करेंगे। அவங்க சர்வீஸினோட ஷோ பண்ணுவாங்க. सिर्फ सर्विस नहीं करेंगे, வெறும் சர்வீஸ் செய்ய மாட்டாங்க, सर्विस का दिखावा नहीं करेंगे। சர்வீஸ ஜஸ்ட் அதை ஷோ பண்ணிக்கிறாங்க இல்லையா. ज्ञानामृत पत्रिका वगैरह छपा के ஞானாமிருத்தா அந்த ஒரு பத்திரிக்கா எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல எல்லாமே பிரிண்ட் பண்ண வைக்கிறது, அப்படிப்பட்ட ஷோ பண்ணிக்கிறது இல்ல. फोटो वोटो छपा के कि देखो हमने इतनी सर्विस की, போட்டோலாம் பிரிண்ட் பண்ண வச்சு பாருங்க நாங்க இவ்வளவு சர்வீஸ செஞ்சிருக்கோம்னு. लेकिन सर्विस का शो का मतलब ये है ஆனா சர்வீஸினோட ஷோன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா कि उनकी सर्विस की सफलता दिखाई देगी। அவங்களோட சர்வீஸினோட வெற்றி தென்படும். वो जो भी सर्विस करेंगे, जिन आत्माओं की सेवा करेंगे, அவங்க எதெல்லாம் சர்வீஸ செய்வாங்களோ, எந்த ஆத்மாக்களுக்கு சேவையை वो செய்வாங்களோ आत्माएं बाप के पास அந்த ஆத்மாக்கள் அப்பா கிட்ட सन्मुख पहुंच जाएंगे। நேர்முகத்துல போய் சேருவாங்க. तो सर्विस का शो करेंगे, அப்போ சர்வீஸினோட ஷோ செய்வாங்க. रात दिन सर्विस में பகலு இரவு சர்வீஸ்ல दूसरों को रास्ता बताते रहना। மத்தவங்களுக்கு வழிய காமிச்சிட்டு இருக்கணும். बाप आया हुआ है அப்பா வந்திருக்காரு, तो दूसरों को रास्ता भी बताना है। அப்போ மத்தவங்களுக்கு வழிய கூடயும் காமிக்கணும். बाप कहते हैं அப்பா சொல்றாங்க अब कोई अगला जन्म नहीं मिलेगा இப்போ நெக்ஸ்ட் ஜென்மம் ஒன்றும் கிடைக்காது पुरुषार्थ करने का, புருஷார்த்த செய்யறதுக்காக. ये अंतिम जन्म है। இது கடைசி ஜென்மமா இருக்கு. इस अंतिम जन्म में जो भी जितना भी पुरुषार्थ करना हो, இந்த கடைசி ஜென்மத்துல யாரு எந்த அளவுக்கு புருஷார்த்த செய்யணும்னு இருக்கீங்களோ वो अभी कर लो। அது இப்பவே செஞ்சுக்கோங்க. क्या என்ன फिर कोई अगला जन्म பிறகு எந்த நெக்ஸ்ட் ஜென்மம் கூடயும் मिलने वाला नहीं है। கிடைக்கக்கூடியது இல்ல. अभी तुम बच्चे योग में रहो, இப்போ குழந்தைகளான நீங்க யோகத்துல இருங்க, तो तुम्हारे सारे विकल्प विनाश हो जाएंगे। அப்போ உங்களோட முழு விபரீத செயல்கள் எல்லாமே விநாசம் ஆயிடும். अभी योग में रहेंगे इस जन्म में, இப்போ யோகத்துல இருந்தீங்க இந்த ஜென்மத்துல, अगले जन्म में योग लगाने की बात நெக்ஸ்ட் ஜென்மத்துல யோகத்தை இணைக்கிற விஷயம் नहीं आती है। வர்றதில்ல. कब बोला எப்போ சொன்னாங்க? ये बात कब बोली? இந்த விஷயத்தை எப்போ சொன்னாங்க? अभी तुम बच्चे योग में रहो, இப்போ குழந்தைகளான நீங்க யோகத்துல இருங்க, तो विकर्म विनाश होंगे, அப்போ விபரீத செயல்கள் விநாசம் ஆகும், पाप कर्म भस्म होंगे। பாவ செயல்கள் எரிஞ்சு சாம்பல் ஆகும். अगले जन्म में நெக்ஸ்ட் ஜென்மத்துல पाप कर्म भस्म होने की बात नहीं है। பாவ கர்மங்கள் எரிஞ்சு சாம்பல் ஆகிற விஷயம் இல்ல. और बोला किसको? பிறகு சொல்லுறது கூட யாருக்கு சொன்னாங்க? तुम बच्चों को बोला, குழந்தைகளான உங்களுக்கு சொன்னாங்க. माना அப்படி என்ன? जो सन्मुख पढ़ाई पढ़ते हैं उन बच्चों को बोला,
யாரு நேர்முகத்துல படிக்கிறாங்களோ அந்த குழந்தைகளுக்கு சொன்னாங்க. इनसे नहीं बोला. இவங்களுக்கு சொல்லல. क्यों? ये इनको तो शरीर छोड़ करके फिर भी ஏன்னா இவங்களுக்கு சரீரத்தை விட்டு जो सूक्ष्म शरीर का जन्म मिलता है, ஆனா அதுக்கு பிறகு கூடயும் சூக்ஷ்ம சரீரம் என்ன கிடைக்குதோ उसमें प्रवेश करके पार्ट बजाना है. அவங்களுக்குள்ள பிரவேசம் செஞ்சு பாட்டு செய்ய வேண்டியதாக இருக்கும். इसलिए तुम बच्चों के लिए बोला, அதனால குழந்தைகளான உங்களுக்காக சொன்னாங்க, योग में रहो तो तुम्हारे विकर्म विनाश होंगे. யோகத்துல இருங்க, அப்போ உங்களோட விபரீத செயல்கள் விநாசம் ஆயிடும். क्योंकि तुम्हारा ये अंतिम चोला है. ஏன்னா இது உங்களோட லாஸ்ட் சரீரம் ஆயிருக்கு, 84वें जन्म का. 84வது ஜென்மத்தினோட. इसके बाद फिर तुम्हारा कोई नया चोला இதுக்கு பிறகு உங்களுக்கு புது சரீரம் इस दुनिया में, इस कल्प में இந்த உலகத்துல இந்த கல்பத்துல होने वाला नहीं है. கிடைக்க கூடியது இல்ல. औरों को भी रास्ता बता दे. மத்தவங்களுக்கு கூடயும் வழிய காமிங்க. जालंधर वाले सदगुरु दयाल को भी ஜாலந்தர்ல இருக்கக்கூடிய சத்குரு தயாலு என்ன இருக்காங்களோ அவங்களுக்கு கூடயும் शौक है सर्विस का. அவங்களுக்கு கூடயும் சர்வீஸ் செய்யணும் என்ற ஆர்வம் இருக்கு, சர்வீஸினோட ஆர்வம் இருக்கு. मिसाल दिया எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. कि जालंधर का ஜலந்தரினோட सदगुरु दयाल சத்குரு தயால் वो सर्विस का बहुत शौकीन है. அவங்க சர்வீஸ்க்காக ரொம்ப அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. क्या என்ன नाम क्या रखा उसका? என்ன பேரை வச்சிருக்காங்க? सदगुरु दयालु. சத்குரு தயாலு. क्या कैसा गुरु? எப்படிப்பட்ட குரு? सच्चा गुरु है உண்மையான குருவா இருக்காங்க. और பிறகு दयालु गुरु है. தயாலு குருவா இருக்காங்க, கருணைய காமிக்கிற குருவா இருக்காங்க. और है कहाँ का? பிறகு எங்க இருக்கக்கூடியவர்? जालंधर. जालंधर का मतलब क्या हुआ? ஜாலந்தர்ல. ஜாலந்தர்னா என்ன அர்த்தம்? जलम माना ज्ञान जल. ஜலமன்னா ஞானத்தினோட தண்ணி. धर माने धारण करने वाला. தரனா தாரண செய்யக்கூடியவர். जिसने ज्ञान जल को पूरा पूरा யாரு ஞானத்தினோட தண்ணி என்ன இருக்குதோ அத கம்ப்ளீட்டாக धारण कर लिया है, தாரண பண்ணிட்டாங்க. ऐसा जालंधर का அப்படிப்பட்ட ஜாலந்தரினோட हद का सदगुरु दयाल की बात कर रहे थे. எல்லாருக்கும் உட்பட்ட சத்குரு தயால் இருக்காங்க இல்லையா, தயாலு, அவங்களோட பேச்ச பேசிட்டு இருந்தாங்க. लेकिन इशारा कहाँ की दे दिया? பிறகு குறிப்பிட்டு எந்த இடத்துக்காக சொல்லிட்டாங்க? जो बेहद का सदगुरु दयालु है எல்லாருக்கு அப்பாற்பட்ட சத்குரு தயாலு யார் இருக்காங்க, उसकी तरफ इशारा किया. इसको भी बहुत शौक है. அவங்கள பற்றி குறிப்பிட்டு சொன்னாங்க, இவங்களுக்கு கூடயும் ரொம்ப ஆர்வம் இருக்கு. भी क्यों लगा दिया? இவங்களுக்கு கூடயும் சொன்னாங்க, माने और भी बच्चे हैं. அப்படின்னா இன்னும் குழந்தைகள் இருக்காங்க. ये अकेला नहीं है. இவங்க ஒண்டியாக ஒண்ணு இல்ல, और भी बच्चे हैं இன்னும் குழந்தைகள் இருக்காங்க. जिनको ईश्वरीय सेवा का बहुत शौक है. யாருக்கு ஈஸ்வரிய சேவைக்கான ரொம்ப ஆர்வம் இருக்கு. एरोप्लेन में ஏரோப்ளேன்ல इस बच्चे ने पर्चे गिराए. இந்த कुழந்தை அந்த பேம்ப்ளெட்ஸ போட்டாங்க, அங்கிருந்து அந்த ஏரோப்ளேன்ல இருந்து போட்டாங்க. क्या என்ன वो है हद का एरोप्लेन. அதா இருக்குது எல்லாருக்கும் உட்பட்ட ஏரோப்ளேன். और बेहद का एरोप्लेन कौन सा होता है? பிறகு எல்லாருக்கும் அப்பாற்பட்ட ஏரோப்ளேன் என்ன இருக்குது? बेहद का एरोप्लेन है आत्मा. எல்லாருக்கும் அப்பாற்பட்ட ஏரோப்ளேன் இருக்குது ஆத்மா. आत्मा रॉकेट है ना. ஆத்மா ராக்கெட் ஆயிருக்கு இல்லையா, आत्मा एरोप्लेन भी है. ஆத்மா ஏரோப்ளேனும் ஆயிருக்கு. बहुत ऊंची स्टेज में उड़ता है. ரொம்ப உயர்ந்த ஸ்டேஜ்ல பறக்குது. तो बोला அப்போ சொன்னாங்க, एरोप्लेन से बच्चे पर्चे गिराए हैं. ஏரோப்ளேன்ல இருந்து குழந்தைகள் அந்த பேம்ப்ளெட்ஸ கீழே விழ வச்சிருக்காங்க, अगर समझो एरोप्लेन வீசிருக்காங்க. से गिराने का खर्चा भी लेते हैं சரி, இப்போ ஏரோப்ளேன்ல வீசுறாங்க இல்லையா,
அங்கிருந்து வீசுறதுக்கான பைசா வாங்கினாங்கனாலும் तो 1000 रुपया दिल्ली, 1000 रुपया कलकत्ता, அப்போ 1000 ரூபாய் டெல்லியில, 1000 ரூபாய் கல்கத்தா, 1000 रुपया बॉम्बे में, 1000 ரூபாய் பாம்பேல बाबा देने के लिए तैयार। பாபா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. क्या என்ன जो अलग अलग सेंटर्स हैं, இப்போ தனித்தனியான சென்டர்ஸ் என்ன இருக்கு, उन सेंटर से बाबा देने के लिए तैयार है अगर कोई ऐसी सेवा करे तो। அந்த சென்டர்ஸ்ல இருந்து கொடுக்கறதுக்காக பாபா ரெடியாக இருக்காங்க. ஒருவேளை யாராவது இப்படி செய்யறதுக்காக ரெடியாக இருக்காங்கன்னா पर्चे भी फिर बहुत छपाने पड़ेंगे। அப்போ இந்த ஒரு பேம்ப்ளெட்ஸ் என்ன இருக்குதோ அது கூட ரொம்ப பிரிண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். तो उस समय की बात बताइए। அது இது என்ன இருக்குதோ அது அந்த நேரத்தினோட விஷயத்த சொல்லிட்டாங்க. ये 3-4 हजार में काम चल जाएगा। 2 இல்லைன்னா 3000ல வேலை நடந்துடணும்னு. अभी இப்போ तो कम से कम 30-40 हजार लेगा। இப்போ குறைஞ்சபட்சம் 30 இல்லைன்னா 40,000 வாங்குவாங்க. कौन? யாரு? एरोप्लेन या हेलीकॉप्टर? ஏரோப்ளேன் இல்லைன்னா ஹெலிகாப்டரு. कम से कम कितने रुपए लेगा? குறைஞ்சபட்சம் எவ்வளவு ரூபாய் எடுத்துப்பாங்க? अभी 30-40 हजार रुपया लेगा। 30 இல்லைன்னா 40,000 வாங்குவாங்க. तो पर्चे बहुत छपाने पड़ेंगे। அப்போ இந்த பேம்ப்ளெட்ஸ் என்ன இருக்குதோ அதை ரொம்ப பிரிண்ட் பண்ண வைக்க வேண்டியதாக இருக்கும். बाबा इतना खर्चा देने के लिए तैयार हैं। பாபா இவ்வளோ செலவு கொடுக்கறதுக்காக ரெடியாக இருக்காங்க. मद्रास में भी हो सकता है, மெட்ராஸ்ல கூட இருக்கலாம். बॉम्बे में, दिल्ली में, कलकत्ते, यहाँ तो हो ही सकता है। இப்போ பாம்பே, டெல்லி, கல்கத்தால இப்படி இது ஆகக்கூடிய விஷயம். ஆனா लेकिन मद्रास में भी हो सकता है। ஆனா மெட்ராஸ்ல கூடயும் ஆகலாம். जो कोई पुरुषार्थ कर सकते हैं யாரெல்லாம் இந்த புருஷார்த்தத்தை செய்ய முடியுமோ तो उन बच्चों को पर्चे गिराने की कोशिश करनी चाहिए। அப்போ அந்த குழந்தைகளுக்கு இந்த பேம்ப்ளெட்ஸ் இருக்கு இல்லையா அதை வீசுற சேவையை செய்யணும்னு और சொல்றாங்க. पर्चे भी ऐसे छपवाने पड़ेंगे। பிறகு அந்த பேம்ப்ளெட்ஸை கூட அப்படி பிரிண்ட் பண்ண வைக்க வேண்டியதாக இருக்கும். अखबार का एक पेज होता है நியூஸ் பேப்பரினோட ஒரு பேப்பர் இருக்கும், इतना बड़ा, அவ்வளோ பெருசாக இருக்கணும். इतने बड़े बड़े पर्चे, அவ்வளோ பெரிய பெரிய பேம்ப்ளெட்ஸ். और फिर सभी भाषाओं में छपवाने पड़े। பிறகு எல்லா லாங்குவேஜஸ்ல கூடயும் பிரிண்ட் பண்ண வைக்க வேண்டியதாக இருக்கும். क्या என்ன? चारों शहर कवर कर लिए 4 நகரங்களை கவர் பண்ணிட்டாங்க. तो चारों शहरों में 4 நகரங்கள்ல सेवा करने के लिए बंगाली में भी हो, 4 நகரங்கள்ல சேவை செய்யறதுக்காக அந்த பேம்ப்ளெட் பங்காளிலையும் இருக்கணும், मराठी में भी हो, மராட்டிலையும் இருக்கணும், तो तमिल भाषा में भी हो, பிறகு தமிழ் பாஷையில கூட அந்த மொழியில கூடயும் இருக்கணும், हिंदी में भी हो, ஹிந்திலையும் இருக்கணும், सभी भाषाओं में हो। எல்லா லாங்குவேஜஸ்ல இருக்கணும். भल 10,000 20,000 भी खर्चा हो जाए பல 10,000 20,000 கூடயும் செலவு ஆகலாம். तो बाबा देने के लिए तैयार है। அப்போ பாபா கொடுக்கறதுக்காக ரெடியாக இருக்காங்க. बॉम्बे, दिल्ली, कलकत्ता, பாம்பே, டெல்லி, கல்கத்தா. कोई बड़ा आदमी हाथ में हो இப்ப யாராவது பெரிய ஆளு கையில இருந்தாங்கன்னா तो उनका तो सब पर जोर चलता है। அவங்களது எப்படின்னா எல்லார் மேல கூடயும் அந்த அதிகாரம் நடக்கும். बड़े आदमी को हाथ कर लेंगे இப்போ பெரிய ஆளை கைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட சைடு பண்ணிக்கிட்டீங்கன்னா तो एरोप्लेन वालों को भी उनकी बात माननी पड़ेगी। அப்போ ஏரோப்ளேன் காரங்க கூடயும் அவங்களோட பேச்ச கேட்க வேண்டியதாக வரும். அவங்களுக்கு கூடயும் सबको मालूम पड़ जाए। எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடணும் जो पॉइंट्स हैं ஏதெல்லாம் பாயிண்ட்ஸ் இருக்கு. गीता के भगवान की, கீதாவினோட பகவானோட பாயிண்ட்ஸ் वो सारी गीता की भगवान की पॉइंट सबकी बुद्धि में बैठ जाए।
அந்த முழு கீதாவினோட பகவானினோட பாயிண்ட்ஸ் எல்லாரோட புத்தியில கூடயும் உட்காந்துடணும். क्या क्या पॉइंट्स है गीता के भगवान की? என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது கீதாவோட பகவானை பற்றி? एक तो कंट्रास्ट है, ஒன்று வித்தியாசம் இருக்கு. कंट्रास्ट दिखाना है बच्चों को. அந்த வித்தியாசத்தை காமிக்கணும் குழந்தைகளுக்கு. ये भक्ति मार्ग की गीता, இது பக்தி மார்க்கத்தினோட கீதா. ये ज्ञान मार्ग की गीता. இது ஞான மார்க்கத்தினோட கீதா. क्या कंट्रास्ट दिखा देंगे? என்ன அந்த வித்தியாசத்தை காமிப்பீங்க? भक्ति मार्ग की गीता, பக்தி மார்க்கத்தினோட கீதா. उन ब्राह्मणों ने तो चौपड़ी दिखा दी. அந்த பிராமணர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, और ज्ञान मार्ग की गीता क्या दिखाई है? அவங்க அந்த பிராமணர்கள் புக்க காமிச்சிட்டாங்க. பிறகு ஞான மார்க்கத்தினோட கீதா அவங்க என்ன காமிச்சிருக்காங்க? उन्होंने चौपड़ी दिखा दी तो उसमें कृष्ण का चित्र बनाई दिया. அவங்க புக்க காமிச்சிருக்காங்கன்னா அதுல கிருஷ்ணனோட சித்திரத்தை காமிச்சிட்டாங்க. और ज्ञान मार्ग की गीता दिखाई, उसमें ஞான மார்க்கத்தினோட கீதைய காமிச்சிருக்காங்க. அதுல शिव का गोल बिंदु वाला चित्र दिखाई दिया निराकार में. சிவனோட அந்த கோல் அப்படின்னா ரவுண்டா இருக்கிற பிந்துவோட சித்திரத்தை காமிச்சிட்டாங்க. लेकिन इससे तो बात हल ஆனா இதனால விஷயம் होती नहीं. சால்வ் ஆகுறது இல்ல. क्यों? ஏன்? क्योंकि जड़ गीता என்ன ஜட கீதா या जड़ भगवान இல்லன்னா ஜட பகவான் वो संसार का कल्याण नहीं कर सकता. அவங்க உலகத்தினோட நன்மையை ஏற்படுத்த முடியாது.